ஏங்க சிவா தூங்கி எந்திரிச்சிட்டானா? ராத்திரி தூங்கி இருந்தா காலையில எந்திரிக்கலாம். இவன் புல்லா குடிச்சிட்டு காலையில தூங்குறான். அப்படியே தூங்கட்டும். பக்கத்து தெருவுல இருக்கிற கோயிலுக்கு சுத்திட்டு போக வேண்டியது இருக்கு. தலை எழுத்து. நீ வேற சுத்தினாலும் பரவாயில்ல, இவனுங்க கிட்ட மாட்டாம இருக்கீங்க. சிவா எழுந்தாரப்பா? இன்னும் இல்லப்பா. என்ன விஷயம்? என் வீட்டுக்கிட்ட ஒருத்தன் 5000 ரூபாய் பணம் தரணும். நேத்து கேட்டதுக்கு இன்னைக்கு தரேன்னா இன்னைக்கு வேற கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு சிவா கிட்ட சொன்னா வேலை முடிஞ்சிடும். அவரா எப்போ எந்திரிக்கிறாரோ அப்ப சொல்லு, நான் வந்துட்டு போனேன்னு. எவையாது சிவா? இவ்வளவு தூரத்துக்கு அவனை பார்த்து பயப்படுறாங்க? அவன் இந்த ஏரியாவுக்கு ரவுடியா இல்ல தாதாவா? அவன் ரவுடி இல்லைங்க, ஆனா ரவுடி மாதிரி. அவன் தாதா இல்ல, ஆனா தாதா மாதிரி. மொத்தத்துல அவன் ஒரு மாதிரி. அவன் விஷயத்த பேச ஆரம்பிச்ச உடனே நீ ஏன் இவ்வளவு உளர்ற? யோ, எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்தவன் தான் அவன். அனுபவிச்சவன் என்ன கேளி அவனை பத்தி. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. அன்புக்கு பாத்தீங்கன்னா மதர் தெரேசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், ஸ்டைலுக்கு ரஜினிகாந்த், ஸ்டெப்ஸுக்கு டிங். உங்க கண்ணு கூசுற அளவுக்கு லைட், காது செவுடாகிற அளவுக்கு சவுண்ட், 24 மணி நேரமும் நான் ஸ்டாப் சர்வீஸ். ராத்திரினாலும் பகல்னாலும் எப்பனாலும் போன் பண்ணுங்க, சர்வீஸ்க்கு வந்து நிப்பா. மக்கள் தேவையே எங்கள் சேவை. உடனே கூப்பிட்டா என்ன செய்வேன்? வேலை இருக்கு. யோ, கடுப்படிக்காதயா. பிள்ளைகளுக்கு காது குத்துறதுனாலும், நிச்சயதார்த்தனாலும், கல்யாணனாலும், வளகாப்புனாலும், குழந்தைய தொட்டில போடுறதுனாலும் அத்தனைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்த ஊர்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே சவுண்ட் சர்வீஸ் சிவா சவுண்ட். ஐயோ, நம்ம 2 பேரையும் தொலைச்சிருவானே. நம்மள எதுவும் செய்ய முடியாது. காலையில சர்மா ஐயர் தான் சிவா தூங்கி எழுந்துக்கும் போது முன்னாடி வந்து நின்னா. ஐயர் இன்னைக்கு தயாராக போறாரு. டேய் சர்மா, என்னடா அங்க நின்னு போஸ் குடுக்குற? வெள்ள வாடா. அடக்குறக்கு சர்மே, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன். காலையில சிவா தூங்கிட்டு இருக்கும் போது வா குரங்கு முடிச்சு எவன்டா காட்ட சொன்னா. நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஆம்பிளிஃபையர் பட்டார்னு பாம் பிளாஸ்ட் ஆயிருச்சுடா. என்னால தான வெடிச்சு போச்சு. 5000 ரூபாய் எடுத்து வை. என்னாலே அது வெடிச்சது. பின்ன கொப்பனால எவடிச்சது? இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிடு. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். பணத்தை கொடுக்குறியா பல்ல உடைக்கவா? இப்ப என்னோட பணம் இல்ல. அப்ப இத எடுத்து போறேன். சிவா, 5000 ரூபாய் பணத்துக்காக என் ஆத்துக்கரை எடுத்துட்டு போறேன். யோ, அவளை யாரையா சொன்னா? இத சொன்ன ரசீது கொடுத்து அனுப்புறேன், வாங்கிக்க. அதை காட்டினாதான் வளையல் தருவியா? காட்டினாலும் தர மாட்டோம். பணத்தை கொடுத்துட்டு சேட்டு கிட்ட போய் வளையல் வாங்கிக்கோ. ஓஹோ, அவனை எழுப்புனாலே இந்த நிலைமை தானே? இதுக்கு வேற வழியே இல்லையா? அதுக்குதான் சமீபத்துல ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் வழி கிடைச்சிருச்சு இல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? எந்திரிச்சதும் கழுதையை தான் பாப்பான்னு ஊர்ஜிதம் இல்லையே. அதனால அவன் எந்திரிச்சதை கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறம் தைரியமா வெளியே வருவான். ஏண்டா, சிவாவை காலங்காத்தால எழுப்பி விடுறதுக்கு கழுதியை வாங்கணும். வாங்கின கழுதை தூங்கிக்கிட்டு இருக்க, என்ன பண்றது? ஜாக்கிரதை, அவன் மேல பண்ற போது இது வேலைக்காகாது. இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கல்ல எடுத்துட்டு வா. ஐயோ, என்னடா இது? இத போட்டு கழுதியை கொன்னுடுவ போல இருக்க. அடுத்த கழுதி எங்க போறது? வேணாமா? வேண்டாம். சிவா எழுந்துடா. ஏய், சீ, கத்தாத, வாய மூடு. மனுஷனை கொஞ்ச நேரம் கூட தூங்க விடாம. குட் மார்னிங் சிவா. என்ன இவ்வளவு லேட்டு? ராஜ் மகேந்திரா வீட்டுல லைட் பண்ணணும்னு சொன்னல, வயசுல பெரியவனு உங்ககிட்ட சொன்ன பார். இத கழுத கிட்ட சொல்லிருந்தா செஞ்சே முடிச்சிருக்கும். ஆட்டிக்கிட்டு வரீங்க 9:30 மணிக்கு. ஆட்டிக்கிட்டு வரீங்க நான் சொல்றேன். எப்பவும் சுறுசுறுப்பா வரவன் இன்னைக்கு நொண்டி அடிச்சுக்கிட்டு போறானே. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? அது என்ன கேக்குறது? தண்ணி அடிச்சுட்டு யார் வீட்டு கதவே தட்டிருப்ப, அவங்க தொடப்பு கட்டையில பொளந்திருப்பாங்க. இத நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தேவைப்பாரு இப்ப. எல்லாம் இவரால. டேய், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வேற வேலை இல்ல. காலங்கத்துல சண்டை போட்டுட்டு இந்தா 100 ரூபா. எதுக்கு? டிஃபனுக்கு. எங்களுக்கா? உங்களுக்கு இல்ல, கழுதைக்கு. கழுதிக்கா? கழுதைக்கு தான்டா. அதை கேளுங்க, அதுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு வாங்கி கொடுங்க. சீஸ சீவி போட்டு பிஸா வாங்கி தரட்டுமா? அதுக்கு கற்பூர வாசனையே தெரியாதுப்பா. அந்த காசுல கழுதைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த 100 ரூபா ஒருத்தருக்கே பார்த்தாதே. அப்படி இருக்கும்போது உனக்கு கழுதைக்கு 2 பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு வேலைக்காவது கழுதையை டீல விடு. நீ ஏன் கூட வா. சிவா, மெயின் ரோட்ல இருக்கிற டியூப் லைட்ல இருந்து மண்டபத்துல இருக்கிற வெல்கம் போர்டு வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீ கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னா மொத்த வேலையும் முடிஞ்சு போயிடும். கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் நயா பைசா வாங்காம தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கேன். விட்டு வச்சா தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும்னு சொல்லு. மாமா, இந்த கல்யாண பொண்ணோட அப்பா நாராயணன் இருக்கானே, அவனை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. கல்யாண மண்டபம் முழுக்க தேடிட்டு அவனை எங்கேயும் காணும். டேய், மைக்கை கனெக்ட் பண்ணி அவனை கூப்பிடு. ஹலோ, மைக் செக் 1 2 3. உயர்திரு மரியாதைக்குரிய பெண்ணை பெற்றெடுத்த பெருங்காயம் அவர்களே, நீங்க எந்த டப்பாவில் இருந்தாலும் உடனடியா இங்க வரணும்னு சிவா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத.
யோ நாராயணா, எங்கயா போய் தொலைஞ்ச? இப்ப நான் 1 2 3 நேரத்துக்குள்ள அவனை என் முன்னாடி வந்து நிக்கலன்னு வையேன், இங்க என்ன நடக்கும் தெரியல. சிவா 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 சிவா, ஏன் சிவா மயக்க போட்டு என் மானத்தை வாங்குற? ஓஹோ, உனக்கு அப்படி ஒண்ணு இருக்கா? மண்டபத்துக்கு வந்த உடனே துட்டு தரேன், என்னாச்சு? வந்தவங்க மொய் எழுதுவாங்கல்ல, அந்த பணம் கைக்கு வந்த உடனே உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துறேன். என்னது, மொய் பணத்தை கொடுக்குறியா? ஆமா சிவா, நான் என்னோட 4 பொண்ணோட கல்யாணத்தையும் இப்படிதான் பிளான் பண்ணி ஜாம்னு நடிச்சிருவேன். மொய் பணம் வந்த உடனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவேன். இது ரெகுலர் பழக்கம், எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது. கொஞ்சம் பொறுத்துக்க உன் பாக்கி கொடுத்து. டேய், இப்படி பிளான் பண்ணி அசிங்கமா கல்யாணம் பண்றதுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல? அதெல்லாம் எங்க நம்ம கையில இருக்கு, எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். ஆண்டவன் தான் எல்லாத்தையும் செய்யறான். ஆனா இது நீ செஞ்சது, நீ தான் செஞ்சாகணும். இதெல்லாம் எனக்கு பழகி போனது. புதுசான அனுபவிக்க என்ன இருக்கு? கன்றாவி. சிவா சிவா, சீக்கிரம் கனெக்ஷன் கொடு சிவா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த வரேன்டி. சரி, கனெக்ஷனை கொடுத்து தொலைங்கடா. ஏய் குடுறா. பொண்ணு வீட்டு சார்பா யார் யார் மொய்ப்பணம் எழுத நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இங்க வந்து எழுதலாம். நீ எழுது, நான் வாங்கிக்கிறேன். வரம்பா. மொய் சேர்வங்களா வரலாம் 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 வரலாம். தாராளமா தரலாம். அரிசி கடை சோமசுந்தரம் 1001 ரூபா. சும்மா சொல்லக்கூடாது, நாராயண தெரியாது. அரிசிக்கிற சோமசுந்தரம் பொண்ணு வீட்டு சார்பா 1001 ரூபாய் எழுதுறேன். கொடுங்க. ஒரே 1 ரூபா கொடுக்குறியே, என்னைய நினைச்சிட்டு இருக்க? 1001 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குடிய 1001 ரூபா. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே. நாராயண 2 மாசத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்து 1000 ரூபாய்க்கு அரிசி வாங்கினாரு. அதுக்கு அது காந்தி கணக்கு தான். அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க கையில 1 ரூபாயை வச்சு 1001 ரூபா மொய் செஞ்சுட்டேன். வரட்டுங்களா? நீ அவனையே மிஞ்சிருவேன். முறைக்காதுங்கய்யா, உங்க பணம் எங்கேயும் போகாது, கரெக்டா வந்துரும். பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருக்கேன்ல. என் மூஞ்ச ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? வாசிங்க, இத வந்துட்டேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கானே, இங்க என்ன வரும்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ, வாய் முடியா. இந்த ஒருத்தன் வரான் பார், அவனை முதல்ல கரெக்ட் பண்ணு. வாங்க. பல்லாவரம் டீகன் 1011 ரூபாய். பல்லாவரம் டீகன் பொண்ணுக்காக 1011 ரூபாய் செய்யறாரு. வாங்கிக்கங்க. சார் 1011 சார். எனது பணமா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? நாராயணன் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தானா 1011 ரூபான்னு சொல்லிட்டு போவான். நான் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னா அதே 1011 ரூபான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், காசெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம். ஒருத்தர் சந்தோஷப்பத்திப்போம். அங்க பாரு, கேஷோட வராங்க. செபாஸ்டின் 51 ரூபா. கிருஷ்ணமூர்த்தி 101 ரூபா. 101 ரூபா. வீரமணி 201. நீ என்னையா சொன்ன? வரதட்சணையில மீதி பணத்தை மொய் வந்ததும் குடுக்கறேன்ல, இப்போ மேலக்காரனுக்கும் மைக்காரனுக்கும் செட்டில் பண்ணிட்டாங்கற. உன் கண்ணுக்கு நான் என்ன இழுச்சவாயினா தெரியறேனா? ஐயோ சம்பந்தி, என் தலையை அடகு வச்சாவது இந்த வாரத்துக்குள்ளேயே உங்க பணத்தை நான் கொடுத்துருவேன். உன் தலையை அடகு வச்சா 1 ரூபா கூட எவனும் கொடுக்க மாட்டான். என்னவோ நாணயஸ்த மாதிரி அது இதுன்னு பெருசா வாய் சவடால விட்ட. யோ, காசு என்னைக்கு குடுக்குறியோ அது வரைக்கும் உன் பொண்ணு உன் வீட்லயே இருக்கட்டும். அவளை பார்த்தாதான் குடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரும். என்னங்க ஏது இப்படி சொன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சொன்னபடி காசை கொடுத்துருங்க. ஆரம்பத்திலே இந்த மூதேவியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நான் தட்டை தூக்கிக்கிட்டு கையேந்த வேண்டியதான். ஏய், வார்த்தை அளந்து பேசணும் சொல்லிட்டேன், இல்லனா இங்க இருந்து முழுசா போக மாட்டேன். நீ யாரியா? ஏய், யாரா இருந்தா என்னடா, உனக்கு தேவை காசு தானே? நீ குடுக்குறியா? நான் தான் கொடுக்க போறேன். இதே வேற இடமா இருந்தா உனக்கு கொடுக்கப்படுற செட்டில்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். துண்டவரி. எதுக்கே துண்ட விரிக்கணும்? நான் என்ன பிச்சைக்காரனா? அவனை அசிங்கப்படுத்தாத. அவன் இல்லன்னு சொன்னா போயினே இருப்பான். உன்ன மாதிரி எச்ச கிடையாது. நம்ம நாட்டுல பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொல்றாங்களே, முதல்ல உன்ன மாதிரி ஆளுங்களை தான் ஒழிக்கணும். ஏய், இது பணம் இல்ல, பொண்ணை பெத்தவனுடைய ரத்தம். இன்னும் பொங்கலுக்கு ரிங்கு வேணும், தீபாவளிக்கு செயின் வேணும்னு பொண்ணை டார்ச்சர் பண்ணி வீட்டு பக்கம் அனுப்பிச்சு வச்சேன்னு வையே, செயின் போடுறதுக்கு கழுத்து இருக்காது, ரிங்கு போடுறதுக்கு விரல் இருக்காது. வெட்டிடுவேன். பொண்ணு நல்லபடியா கவனிச்சுக்க. சிவா, தேங்க்ஸ் சிவா. என் குடும்ப மானத்தை காப்பாத்திட்டேன். நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கும்? உன்னாலதான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நீ கவலைப்படாத, 1 வாரத்துக்குள்ள உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துறேன். இருக்கட்டும் நாராயணா, அந்த பணத்தை தங்கச்சி கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். வந்த காசு எல்லாத்தையும் மொய் எழுதியாச்சு. இங்க சைடுஸ்க்கு வழி இல்லை. என்ன சார் இது? 3 பேர் உட்காந்துக்கிறீங்க, 2 கிளாஸ் எத்தனை சொல்லிக்கிறீங்க? குடிக்க மாட்டார். அப்போ சரக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க? கிளாஸ்ல குடிக்க மாட்டாரியா? ஓஹோ. ஐயோ, என்ன சார் இது? தண்ணி கலக்காம ராபாவே அடிக்கிறாரு. இப்ப கலப்பார் பார். ரெண்டு இப்ப மிக்ஸ் ஆயிடுச்சுல. வாஷ் பேசின் வாய மூடிட்டு போய் வேலைய பார். மிஸ்டர் மாமா,
போதை ஏறிச்சு நினைக்கிறேன். அதனால தான் என்ன மிஸ்டர்னு மரியாதையா கூப்பிடுறான். அவன் மரியாதை கொடுத்தாலே பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். மாமா அவர்களே, சொல்லுங்க சிவா அவர்களே. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி விச்சு கையில 10 விரல் இருந்தது, எப்படி தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் 11 விரல் ஆச்சு? 11? சிவா, என்ன? உனக்கு கொஞ்சம் போதை அதிகமாயிடுச்சு. அவன் கையில 10 விரல் தானே இருக்கு. 11 இருக்குன்னு சொல்றேன். என்ன பந்தயம் வைக்கிறதுக்கு என் கையில என்ன இருக்கு? ஏன் இந்த கோட்டரை வைங்க பந்தயமா? ஆமா, அவன் ராவா அடிச்சதுனால மப்பி எரிச்சு போல இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, என் கோட்டை பந்தயமா வைங்க அப்படின்ற. ஓகே, ஒரு கோட்டருக்கு 2 கோட்டரா வைக்கிறேன். நீ தோத்துட்டா 2 பேருக்கும் ஆஃப் வாங்கி கொடுத்து. அது ஓகே, நீ வரல காட்டு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீ தோத்துட்ட. சிவா கோட்ல ஒரு ஆஃப். மூடுறியா? 10 தானே? இத பார். 10 9 8 7 6 6 + 5 எவ்வளோ? 11 வந்துச்சுல்ல? என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 தான். 10 9 8 7 6 6 + 5 எவ்வளோ? 11. அதை தாண்டா நானும் சொல்றேன். ஏய், எவன்டாங்க சிவா? ஏய், மரியாதையை வெளிய வாடா. நீதானா? என்னடா டேய், உங்க ஏரியா பொண்ணு மேல கை வச்சா எங்க ஆளுங்க அடிச்சிருவீங்களா? ஒரு அடி அடிச்சடா கதி கலக்கிடுவா. என்னடா 4 அடி உயரம் இருந்துகிட்டு மொத்த எனக்கே சீன் போடுறியா? அட்ரா அட்ரா அட்ரா. இது வெறும் ஆரம்பம் தான். இனிமே தான் பூகம்பம் காம்ப போகுது. அங்க ஓரமா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம். எங்க ஏரியா பொண்ணு மேல கைய வச்சதுக்கு உங்க குடலை உருவாம விட்டேன்னு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்ல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க. குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி கொடுக்குறீங்க. போதும், நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவ. நாங்க இத்தனோண்டு சரக்குக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம். ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். வாடா போலாம். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் போய் தோண்டி போதச்சிட்டேன். நான் வர மாட்டேன், வேணும்னா நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா, அப்படி ஒரு வார்த்தை உன் வாயால சொல்லாதே. மாமா, என்ன? என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு. போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய், கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மான மரியாதை சூடு சொரணன்னு பேசுனேன். பேசின அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி குடி தோண்டி புதைச்சிட்டேன். சிவா, போலீஸ். ஐயோ, எஸ்கேப். ஏய் சிவா, நில்லு, நில்லுடா. சொல்றத கேளு, நில்லு. இப்ப நீ என் கையில மாட்ட, அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா, நிக்க போறே இல்லையா? ஏய், 4 இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையும் திருடின. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்லுது என் பின்னாடி சுத்தாதன? நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே,
அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன், கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுதுரு. ஓகே குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்றா வெக்க வந்துரும். கண்ணு மூடு. ஹை, கண்ணை மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளானா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த மைக் நான் சம்மந்தம் இல்லாம மைக் கொடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய், உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக், ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போற? அம்மாடி, உண்மையிலே நீ நல்லா பாடணுமா? நீ பாடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ்ங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி உன்னை கோயில்ல பார்த்ததுலே யாரு நீ? என் பேரு ஜோதி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த ஏரியாக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. ஆஹா, எங்க இருக்கீங்க? சிவராம சாஸ்திரியில ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்கேன். ஆஹா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா? பசங்களுக்கு பாட்டு சொல்லி தரியா? இல்லைங்க, சினிமால கோரஸ் பாடுறேன். கோரஸா? அதாங்க, சுசீலா மேடம், சித்ரா மேடம்லாம் பாடும்போது பின்னாடி எல்லாம் குரூப்பா பாடுவாங்களே. ஓஹோ, மெயின் பாட்டு அவங்க பாடுவாங்க, சுவிட்ச் பாட்டை நீங்க பாடுவீங்களா? நீயும் அவங்க மாதிரி மெயின் பாட்டு பாடணும். அதுவும் கூடிய சீக்கிரத்திலே பாடுவேன். தேங்க்யூங்க. டேய் சாலமா, என்னடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியில வாடா. இல்லம்மா, அது வந்து என்னடா ராத்திரி ஆனா குடிச்சிட்டு உன் பொண்டாட்டிட்ட கலாட்டா பண்றியா? என்ன சிவாவை அனுப்பணுமா? ஐயோ சொல்லிடாதீங்கம்மா. சிவா தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா என் கால 2 ஓடிச்சு அடுப்புல வச்சிருவாரு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம்மா. அந்த பயம் இருந்தா சரிதான். இந்த ஏரியாவே சிவா ஒருத்தனுக்கு தான் பயப்படுதுமா. சிவா யாரு? என் பையன். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவன் தான் கரெக்ட். சரிங்க, எனக்கு ரெக்கார்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு. நான் புறப்படுறேன். மறுபடியும் கோயிலுக்கு எப்ப வருவேன்னு சொல்லு. உன் பாட்டை கேட்கணும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. டேய் பிரதீப், அங்க பாரு சோக்கு ஃபிகர். சைலண்டா சுத்து போடுங்க, கரெக்ட் பண்ணலாம். ஏய் ஏய், ஃபிகரை பார்த்தா ஃபேமிலி ஃபிகர் மாதிரி தெரியல. ராத்திரி 12 மணிக்கு தில்லா வெளியே வருது, இது ஃபேமிலி ஃபிகரா? நீ வேற. அப்ப இது அதுவா? அதேதான். இந்த மாதிரி பல ஃபிகருங்க கிளம்பி இருக்குதுங்க. ராத்திரி 12 மணிக்கு வெளியே வர வேண்டியது, எவனையாவது கரெக்ட் பண்ண வேண்டியது, மீட்டரை போட்டு போயிட வேண்டியது. வேண்டாம், என்ன விட்டுருங்க. விடலன்னா என்னடி பண்ணுவ? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவர்கிட்ட பண்ணுவேன். எவங்கிட்ட பண்ணுவ? கமிஷனர்கிட்ட பண்ணுவியா? கலெக்டர் கிட்ட பண்ணுவியா? சிவா கிட்ட பண்ணுவேன். சிவானாவா? அண்ணனுக்கு உனக்கு என்னமா உறவு? நான் சிவாவோட லவர். இத முன்னாடியே சொல்ல கூடாதா? தெரியாம பேசிட்டோமா? நீங்க போங்கம்மா. அண்ணன்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. சச்சா, எதுக்கு தான் நீ இதை கட்டிக்கிட்டு இன்னும் மாற அடிக்கிறியா தெரியல. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு, கார்லயே போலாம். காரா? வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நீ கார்ல பின்னாடி வாங்க. எனக்குண்ணா ஐயோ, ஏய்,
இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவளை பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்கேன்? ஏய் போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியறாளா? ஏய் சொன்னா என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு. லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டது என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையெடு. என் பின்னாடி சுத்தி நிற்க உன்னே நான் லவ் பண்ணல. எவ்வளவு ஒருத்தியை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல. ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஏய் உன்கிட்ட என்னடா சொன்னா? அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்துன்னு இருந்தது. யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லுச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா, நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? ஏய் உனக்கு அவ்வளவு தெரியல? தெரியும்ண்ணா. ஏய் சொந்த வீடுதான். மூஞ்சில பூச்சாங்க. அவ வீட காட்டுறானா வேற ஏதோ வீட காட்டுற? இந்த வீடு தான் அந்த காளி காட்டணும். உனக்கு ஃபுல்லா மப்பு ஏறிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. யா. ஏய் ஏய் பொம்பளைங்களை ஏய்னு சொல்ல கூடாது. என்னங்கன்னு சொல்லணும். லேடிஸ் ப்ராப்ளம் வந்துறல. அம்மா அது பேர் என்ன தோ சொன்னா? கேட்டுடா. வாட்ஸ் யுவர் நேம்? இங்கிலீஷ்ல வேணாம், நான் தமிழ்லயே கேக்குறேன். என்னங்க அம்மா? அடி போய்யா. எவடி அது? வீட்ல எவனாலும் வெளில வாங்கடி. இல்லனா வெளியில இருந்து உள்ள வாங்கடி. ஓ நீதானா அது? நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாமலே என் பேர் யூஸ் பண்றியா? ஆமா மைக் செட்டே இல்லாம ஊரெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ யார் நீங்க? யார பார்த்து என்ன கேக்குற? எங்கள் கைப்புள்ளை. குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏய் நீ யாரு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்திருக்க. வாயமுடை. ஏய் என்னடா பாத்து நிறீங்க? தூக்கி போட்டு உடைக்கடா. அடிங்க. யார்கிட்டவா? வேண்டாம், நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மரியாதையா வெளியில போயிடுங்க. இல்லனா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் என்ன பயமுறுத்துறியா? எவங்கிட்ட சொல்லுவா? சிவா கிட்ட சொல்லுவேன். அந்த சிவா நான் தாண்டி. நான் யாருன்னே தெரியாம என் பேர் யூஸ் பண்ற அசிங்கமல்ல? காசுக்கு வந்து படுக்கிறவ கூட படுத்தவன் பேர் என்னன்னு கேட்டா பேரை சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாடி. எதுக்கடி தேவையில்லாம என் பேரை சொன்னா? சாரிங்க. அந்த நிலைமையில உங்க பேரை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் உங்க பேரை சொல்ல வேண்டியதா இருந்தது. கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட வந்து காப்பாத்திருப்பாருங்கிறது சந்தேகம் தான். ஆனா உங்க பேரை சொன்ன உடனே அவங்க என்ன விட்டுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் எனக்கு கடவுள் தாங்க. என்ன சாக்கு போக சொன்னாலும் சிவா கிட்ட பர்மிஷன் வாங்காம பேர் யூஸ் பண்ணது தப்பு. ஓவர் பண்ணாத. கரெக்டா காரணம் சொல்லிட்டாங்கல்ல. வா. ஏதோ உங்களால முடிஞ்சது. குட் நைட். இந்த மாதிரி சிவா மைக்கும் ஸ்பீக்கரும் துருப்பிடிச்சு போனா பரவாயில்ல. அந்த அரசியல்வாதியோட ஆர்டர் மட்டும் நமக்கு வேணவே வேணாம். என்னாச்சு? என்ன ஆகணும்? அந்த எம்எல்ஏவோட பர்த்டேக்கு லைட் போட்டோம்ல, ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே காசு கொடுங்க சார்னா எங்களுக்கு வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லைங்கிறான். என் பேரை சொன்னியா? அதை சொன்னதுக்கு தான் காசுக்கு சீன் யாராவது வந்தீங்கன்னா நாளைக்கு காலையில அங்க கடை இருக்காதுன்னு சொல்லிட்டான். என்னடா சொல்ற? அவன் சொன்னதை தான். அந்த எம்எல்ஏக்கு ஏதோ கடை இருக்குல்ல? அவன் பொண்டாட்டி பேர்ல ஏதோ சிமெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கான். அங்க போறோம். சிமெண்ட் வாங்கறதுக்கா? அவன் உயிரை வாங்க. என்னையா வளர்ற? வளரல சார். துட்டு கேட்டதுக்கு எங்களுக்கு கொடுத்து பழக்கம்ல, வாங்கி தான் பழக்கம்னு சொல்றான் சார். ஏங்க நம்ம டைலாக் மாதிரி இருக்கு. ஏண்டா முன்ன பின்ன தெரியாதவனுக்கு எப்படி அவ்வளவு சரக்கு அனுப்புவீங்க? அவருக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னார் சார். அது மட்டும் இல்லாம உங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவே காமிச்சார் சார். ஒரு நாளைக்கு 1000 பேர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிற. அதுக்காக போட்டோ எடுத்தவன் அத்தனை பேருக்கு சிமெண்ட் அனுப்பிடுவியா? அவன் பேர் என்னன்னு தெரியுமா? சிவா சார். எவன்டா இங்க சிவாங்கிறது? அவனுக்கு என்ன பெரிய புட்டிங்கின்னு நினைப்பா? எங்கடா அவன்? எவன்டா நீ? சொடக்கு சவுண்ட்லயே தெரிஞ்சிருக்கணுமே. சட்ட காலரை தூக்கி விட்டா நீ பெரிய சண்டியர் ஆயிடுவியோ? எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே மோதுவ நீ?
என்ன சொன்ன? வாங்கின பொருளுக்கு காசு கேட்டா எனக்கு வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லைன்னு சொன்னியா? லைட் போட்டதுக்கு காசு கேட்டா இதே பதில தான் நீயும் சொன்னியா? ஏய், என் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. தெரியும். நீ சொன்னாதான் உன் ஆளுங்க அடிப்பாங்க. அது உன் பவர். நான் ஒருத்தனை அடிக்கிறேன்னு வையன், எனக்கு எவனும் சொல்ல வேணாம். அது என் பவர். ஏய், உன் மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? ரோட்டுக்கு வந்தானா நான் உன்னை விட பெரிய ரவுடிடா. எம்எல்ஏ பதவியெல்லாம் இப்பதான்டா வந்தது. அரசியல்ல இருக்கிறோம்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னா நேத்து வந்த சின்ன சின்ன பிள்ளை கப்பசங்க எல்லாம் என்ன ஏத்து நிக்கிறீங்களா? ஏய், சிமெண்ட் மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்துங்கடா. இலவச சிமெண்ட் கொடுத்த எங்கள் எம்எல்ஏ, இலவச சிமெண்ட் கொடுத்த எங்கள் எம்எல்ஏ, பொது கழிப்பிடத்துக்கு இலவச சிமெண்ட் கொடுத்த எங்கள் எம்எல்ஏ. நீங்க கக்கூஸ் கட்டி கொடுக்கறேன்னு இவனுங்க கிட்ட சொல்லி இருந்தீங்களா? ஆம். இலவச மணலும் செங்கலும் கொடுக்கும் எம்எல்ஏ, இலவச மணலும் செங்கலும் கொடுக்கும் எங்கள் எம்எல்ஏ. மூடிக்கிட்டு வீட்லயே உட்காந்துருந்தா சிமெண்டோட போயிருக்கும். இப்போ செங்கல்லா மணலா. இலவச மணலும் செங்கலும் கொடுக்கும் எங்கள் எம்எல்ஏ. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா உங்களே கட்டி கொடுக்க சொல்லுவானுங்க. நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏரியால வர வேண்டிய 3000 ஓட்டும் போயிடும். வாகன ரிவீட்டை மனசுல வச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே இவனுகிட்ட கையாட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. நல்ல புத்திசாலித்தனமா காய நகர்த்திட்டு என் காசுலயே பொது கழிப்பிடத்தை கட்ட வச்சுட்டு நான் யாருங்கிறத காமிக்கிறேன்டா. எம்எல்ஏ, நம்ம எம்எல்ஏ, எம்எல்ஏ, நம்ம சிவா, 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 சிவா. என்ன பாக்குற? அந்த சிமெண்ட்ல என் காசு 5000 ரூபாய் இருக்கு. அதுக்கு தான் இதெல்லாம். கிளம்பு கிளம்பு. ரவுடித்தனம் பண்ணவனுங்க அவனுங்க. என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்ட. மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணு மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. சிவா பேரை சொல்லி தப்பிச்சுக்கினேன். இன்னைக்கு அந்த டகுல் எல்லாம் நடக்காது. உனக்கு சிவாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறு. என்ன யோசிக்கிற? இன்னைக்கு யார் பேரை சொல்லனா? யோசிச்சு நீ எவன் பேரை சொன்னாலும் அண்ணன் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. வா வண்டியில ஏறு. டைம் வேஸ்ட் பண்ணாத, வா. அண்ணா என்னடா சிவா? என்னடா சிவா இந்த பக்கம் வரான்? இந்த பொண்ணுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீ சொன்னடா. அப்படி இருந்தும் இது பின்னாடியே வரானு. வணக்கண்ணா. ஓய், என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைண்ணா. தங்கச்சி தனியா வந்துன்னு இருந்தது. இந்த ஏரியால ரவுடிங்க தொல்லை ஜாஸ்தி, அதனால நான் டிராப் பண்றேன்னு சொல்லின்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பார்த்தாண்ணா. அண்ணன் பார்த்து பாரு, வாங்கடா. வீட்டுக்கு தானே? வாங்க உட்காருங்க, நான் டிராப் பண்றேன். இது என்னன்னு பாக்குறீங்களா? மேரேஜ் சவாரி போயிட்டு அப்படியே வந்துட்டேன். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. இனிமேலாவது நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேருங்க. என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நேரா பங்க் போயிருந்தா சரியா இருந்திருக்கும். உங்க வீட்ல ஏதாவது? ஐயோ, என் வீட்ல பெட்ரோல் இல்லைங்க. அது கெரோசின் இருந்தாலும் பரவாயில்ல. என் ஐஸ்வர்யா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐஸ்வர்யாவா? என் கார் பேருங்க. சரி, கொடுக்குறேன். உள்ள வாங்க. இது வரேன். உட்காருங்க. இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டுங்க. காஃபி குடிப்பீங்களா இல்ல டீயா? கிருஷ்ணாயில் கொடுங்க போதும். அது காருக்குங்க. நான் கேட்டது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க. எது கொடுத்தாலும் குடிப்பேன். நீங்க உட்காருங்க.
அடிங்க. யாருக்கிட்ட? இல்லைங்க, இது ஏற்கனவே உடைஞ்சதுதான். எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். காலங்காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேலா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியாலலாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலையும் தெரியாச்சு. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தான் புரியல. மாமா என்னாச்சு? சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா. கழுதை காணாம போச்சா? என்னையா எல்லாரும் இங்கே இருந்து வேடிக்கை பாக்குறீங்க? போய் தேடுங்கய்யா. இல்லன்னா தினமும் காலையில காலனில அவாவா அடி வாங்குவீங்க. போய் தேடுங்கய்யா, போய் தேடுங்க. போங்க, பொம்பளைங்க அடி வாங்கினா நல்லா இருக்காதுப்பா. நீங்களும் போய் தேடுங்க. போங்க போங்க. கழுதை எங்க இருக்குன்னு நல்லா தேடி பாருங்க. மாமா, நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். அது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது. ஒருவேளை சைட்டை தேடி ஓடி இருக்குமா? நானும் அப்படி தாண்டா நினைக்கிறேன். அதனாலதான் அதுக்கு துணையா ஒரு ஆம்பளை கழுதை வாங்கலாண்டான்னு சொன்னேன். நீ கேட்கல. எவ்வளவு நாளதான் அதுவும் தனியா இருக்கும் பாவம். ஏமாமா, நீ இருக்கும்போது கழுதை இருக்காதா? இது வரைக்கும் நாம வாங்க வேண்டியதெல்லாம் அது வாங்கிட்டு இருந்தது. இன்னில இருந்து மறுபடியும் நாம வாங்கணும்னு நினைக்கிறேன். சிவா இருக்காரா? இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் கொடுமா, குடிச்சு செத்து போயிடுறோம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா எழுப்பட்டுமா? ஏன் அவன்கிட்ட வாங்காம உன்னால இருக்க முடியலையா? அப்படி இல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுல ஃபர்னிச்சர்லாம் உடைச்சாரு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பினாரு. நமக்கே தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவாவுக்கு அழிக்கத்தானே தெரியும், ஆக்க தெரியாதே. சரி, நானே போய் எழுப்புறேன். விடு, இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவா சார், சிவா சார். பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவான். சிவா சார், சிவா சார் நான் மட்டும் எழுந்துருவானே. இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான். நாம தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஏய், எவன்டா அது? தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க? அது கார்பெண்டர் வந்து நீங்க சொன்னதா ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நான் வரேங்க. சிவா இவ்வளவு சீக்கிரம் ஏந்து உட்காந்துருக்கேன். மாமா, இன்னைக்கு எந்திரிச்சதும் ஒரு அழகான முகத்தை பார்த்திருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பேட் நியூஸ் இருக்கே. என்னது? நீ இந்த பொண்ணு மூச்சியை பார்த்த நேரம் நம்ம தங்கமான கழுத ஓடி போயிடுச்சு. கழுத ஓடி போனதுக்கும் இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கும் சம்பந்தமே இல்லையே. தொல்லை விட்டு துப்பா. கழுத விஷயத்த மறந்துட்டான். நான் மறந்தாலும் நீங்க மறக்கூடாது. நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும். கட்டில எடுத்து உள்ளவங்க. மறக்கல, நமக்கு தான் ஆப்பு வச்சுட்டான். என்னடா சேடு இங்க வரான்? எனக்கு தெரியாம சாமா ஏதாவது அடகு என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணுமில்லே சிவா, அடுத்த மாசம் என் பேட்டிக்கு ஷாதி. அதான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க வந்தேன். சேடு, நீ ஒண்ணும் கவலையே படாத. ஷாமியானா செட்டப், லைட் செட்டப், மைக் செட்டப்னு தூள் கலக்கலாம் போ. அது எல்லாம் வேற ஒருத்தட்டே கொடுத்துட்டேன். நீ வெறும் டியூப் லைட் போட்டா போதும். கூல் ட்ரிங்க்ஸ் கேன்சல். சப்ப டீ கொண்டு வா. எவ்வளவு லைட் போடணும்? அது வந்து சிவா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்ல 2 பக்கமும் லைட் போடணும். ரோடே சும்மா அதிரி புதிரி ஆயிடணும். இந்தா அட்வான்ஸ் 10,000 ரூபா வச்சுக்கோ. மீதியே வேலை முடிஞ்சோன்னு வாங்கிக்கோ. டீயை கேன்சல் பண்ணிட்டு எச்சிலின்னு பீர் கொண்டு வாங்க. இது பாரு, நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். ஒர்க்கு மாத்திரம் அதிரி போயிடணும். ஓகே, நம்ம வரான். என்னடா அது? என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் 100 200 கொண்டு வந்து கொடுப்ப. இப்ப என்னடா இவ்ளோ பணம்? இதை யாருப்பா கொடுத்தது? இன்னைக்கு காலையில ஒரு அழகான பொண்ணு முகத்துல முடிச்சமா. ஒரு சேடு வந்து பெரிய கான்ட்ராக்டே கொடுத்துட்டான். அவன் கொடுத்த அட்வான்ஸ் தான் இது. நீ சொல்ற அளவுக்கு பொண்ணு இந்த ஏரியால யாரு இருக்கா? அதாம்மா இந்த சினிமால கோரஸ்லாம் பாடுமே, ஜோதின்னு. ஓ, அந்த பொண்ணா? சரியா சொன்னடா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. தினத்துக்கும் அந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிச்சா எப்படி இருக்கும்? தினமும் அந்த பொண்ணு மூஞ்சில முழிக்க அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? என்னங்க,
சிவா சார், இன்னைக்கு கூட உங்க முகத்துல முழிப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க. நேத்து எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டியான்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டாய ஹெல்மெட் இல்லைன்னு கலைஞரே சொல்லிட்டார். நம்ம தலையெழுத்த பாத்தியா? அப்படி இருந்து போட்டுக்கிட்டாலே வேண்டியிருக்கு. கொடுமடா சாமி. சொல்லு ஜோதி, நீ சம்மதம் ஒரு வார்த்தை சொல்லினா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுக்குதான் அப்பவே சொன்ன பொம்பளை கழுத. கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு. காஷ்மீரா இல்ல சிம்லாவா? பொண்ணு வீட்டுல வச்சுக்கோங்க. அதான் சரியா இருக்கும். உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா? உன்னோட குரல் தான். கழுத குரலை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த உலகத்துல இவனாதான் இருப்பான். இது வரைக்கும் எவ்வளவு பாட்டு பாடிருப்ப. எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ஜோதி. பாடு ஜோதி, பாடு ஜோதி, பாடுன்னு சொல்றல. பாடு. ஊரே 2 நாளும் எந்திரிக்காதவன் கழுதையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டைரக்டா அந்த பொண்ணுகிட்டயே பேச வேண்டியதானே? ஏன் இந்த கழுதை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தான் தெரியலையே. வெரி சிம்பிள். நம்ம 2 பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம். நீ அந்த பொண்ணை கெட்டியா கட்டி பிடிச்சி கச கச கசன்னு கொடுத்துரு. மேட்டர் ஓவர். அடிங்க வாயில ஏதாவது வண்டே வந்துற போகுது. காதலிக்கு ஐடியா கொடுறானா கற்பனைக்கு ஐடியா கொடுங்க. சிவா, அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசி. சூப்பர் ஐடியா. சிங்க மாதிரி ஊரையே கலக்கிக்கிட்டு இருந்த இவன் இப்படி சின்னத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. இப்ப கண்ணு திறந்து பார். எப்படி கலக்கிட்டோம்ல? ரொம்ப நல்லா இருக்குடா. இது நல்லா இருக்கா? கோழிக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கெட் கலர் தூவி வச்சிருக்கான். இதுக்கு தான் காக்கிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொன்னாங்களோ. டேய் வாயை மூடுடா. உண்மையிலேயே அற்புதமா வரைஞ்சிருக்கான். உனக்கு ரசனை கிடையாது. உங்களுக்கு உங்க புள்ள எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆண்டி ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க. கோலத்தை நான் போடலமா, என் பையன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவனே செய்யறான். வெக்கம். எப்பா ரொம்ப நோண்டாத. உள்ள இருந்து தண்ணி கிண்ணி வந்துற போதும். ஏன் அங்கிள் கிண்டல் பண்றீங்க? உண்மையிலே நல்லா இருக்கு. அசல் மாடர்ன் ஆர்ட் போலவே இருக்கு. இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படிதான். வா, இவ்வளவு தூரம் வந்திருக்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இன்னொரு வாட்டி கண்டிப்பா வரேன் ஆண்டி. சாங் ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங்கா? ஆமா அங்கிள். ஒரு சின்ன உதவி பண்றியாமா? என்ன? ஊருக்கெல்லாம் பாட்டு போடுற இவனுக்கு அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்றது எப்படின்னு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இவனுக்கு இந்த ஏரியால இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அந்த ஸ்டுடியோ வாட்ச்மேன் கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை தடவை போனாலும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுறான். தேவையில்லாம அந்த பொண்ணு முன்னாடி என் மானத்தை வாங்காது. இதெல்லாம் உனக்காத்தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில் அதுகிட்ட தனியா பேச வாய்ப்பே கிடையாது. கூட போனீங்கன்னா நெருக்கம் அதிகமாகும். ஓகே ஏற்பாடு பண்ணு. ஓகே ஆயிடும். கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த Dress தான். இந்த Dress சொல்றீங்க? ஐயே, நீங்க கூப்பிட்டாலும் இதோட வர மாட்டேங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. நீங்க அசந்து போற மாதிரி வர பாருங்க. இதையும் கட்டிடுவானோ? நானும் வருஷக்கணக்கா கவனிச்சிட்டு இருக்கேன். சிவா இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாம பண்றதானே அவனோட வேலையே. எப்படி அசத்திடும்ல? என் புள்ள மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பார்த்து கூட்டு போமா, இந்த தெருவுல நாயங்க தொல்லை ஜாஸ்தி. என்னங்க தியேட்டர்ல ஒரு லைட் கூட போட மாட்டானுங்க? முதல்ல உங்க கண்ணாடி கழட்டுங்க. ஓ இதானா? சரிகாம பரி மகசா கரி சனித பகசா. அத நோட் பண்ணீங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. என்னம்மா ஏன் இவ்வளவு லேட்டு? சாரி சார். சரி உட்கார். எங்க விட்டு? வணக்கண்ணா. யார் பாணி? என்னங்க செந்தில், யார் அந்த ஆளை உள்ள விட்டது? சார், அவர் என் கூட வந்திருக்காரு. உன் கூட வா. சார், அவர் எதுவும் சொல்லாதீங்க சார். அவர் எங்க ஏரியாவோட தாதா. தாதாவா? தாதாவா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அவருக்கு ரெக்கார்டிங்க லைவா பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா. கூட்டிட்டு வரலன்னா எங்க ஏரியால எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும் தான் கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் சார். சரி, அவர் அங்க ஓரமா நிக்க வச்சுட்டு நீ போய் நோட்ஸ் எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். சார், பொண்ணு நம்ம ஏரியா தான். ஒரு சூப்பர் குத்துப்பாட்டு கொடுங்க. பாட்டை கேட்டவன சும்மா பட்டையை கலப்பணும். அது எங்களுக்கு தெரியும். நீ போய் அப்படி ஓரமா இல்ல.
சரணத்தை நோட் பண்ணி. டேய் ராஜு, ஓவரா பேசுற. கால் இருக்கணுமா வேணாவா? ஐயோ ப்ளீஸ். சரி சரி, ஒரு தம் அடிச்சிட்டு வரேன், ரெடி பண்ணி வைங்க. சரி காப்ப மகரி மகரி சார், என்ன ஸ்ருதி மாறுது சார். ஸ்ருதி மட்டுமா மாறுது? என் கையே உதறுது. ராஜ்குமார் ரெடியா? என்ன சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு சித்ராம்மா வரதா இருந்தது. அவங்க ஹைதராபாத்ல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த பாட்டை நீ தான் பாடுற. இன்னிலிருந்து உனக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த பாட்டு மூலமா நீ எங்கேயோ போற. நல்லா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க எங்க அந்த ஆள் கல்ல விழுறீங்க? இந்த பாட்டை என்னையே பாட சொல்லிருக்காரு. அப்படின்னா உங்க வாய்ஸ் தான் வருமா? ஐயா உங்க கூட வந்த உடனே நீங்க மெயின் பாட்டே பாட போறீங்க பாத்தீங்களா? அசத்துங்க. ரெடி டேக். 1 2 3 4. என்ன சிவா ஆழ்ந்த யோசனை? மனசு சரியில்லை மாமா. ஜோதிக்கு வாய்ப்பு கொடுக்காதனால அந்த மியூசிக் டைரக்டர் வாயை கிழிக்க போறேன். அவ என்னடா கொடுக்கறது? நான் மெயின் பாட்டை பாட வைக்கிறேன்டா. அப்படி சினிமா எடுக்க போறேன். சினிமாவா? 6 மாசமா ரேஷன் கார்டுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கவே வெளியே காணோம். நீங்க சினிமா எடுக்க போறீங்களா? சினிமால பாட்டு பாடினாதான் பாட்டா? மேடையில பாடினா அது பாட்டு இல்லையா? என்ன சொல்ற? ஸ்ரீ உதயராகம்னு நம்ம ராஜேஷ் ட்ரூப் வச்சிருக்காருல, அவர்கிட்ட சொல்லி எல்லா பாட்டையும் அவளே பாட வைப்பான். சிவா, இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால பாட்டு உனக்கு பிடிக்குது. இதுங்களோட நிலைமையை பாரு. நம்ம ராஜேஷ் சார் கிட்ட கச்சேரி களை கட்டணும்னு சொல்லியிருந்தாலே ஓல்டு இளையராஜா இச்சா போட்டு கலக்கிருப்பாரு. யாரோ சிவா சார் பிஸியா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐஸ்வர்யா கொஞ்சம் தகராறு பண்றா, அதான் பாத்துட்டு இருக்கேன். எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆஹா, தினமும் போவீங்களா? நீங்க கோயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? நீங்க பாருங்க, தினமும் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலன்னா ராத்திரி பூரா தூக்கமே வராதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஏரியாவில் ஹனுமான் கோயிலே கிடையாது. அவன் சொல்றது நம்ம ஏரியா அனுமான் வாங்கிச்சு. விபூதி எடுத்துக்கங்க. இல்லங்க, கையெல்லாம் அழுக்கா இருக்கு, இருக்கட்டும். அதனால என்ன, நான் வச்சு விடுறேன். நான் வரேங்க. அந்த பொண்ணை மேடையில் ஏற்றி உட்கார வச்சுட்டு நீ அது மனசுல ஏறி உட்காந்துட்டியே. உன் ஐடியா சூப்பர்ப்பா. சேச்சே, அது ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி கொடுத்தது, அத எங்க கொடுத்துட்டு போச்சு? வெச்சு விட்டுல போச்சு. எங்களுக்கும் அதை கொடுத்துருக்கலாம்ல. நீங்க தூரமா இருந்ததுனால அவ பாத்துருக்க மாட்டா. தூரம் நான் துபாயில இருந்தோம். மேனட்டுக்குள்ள பாதி உடம்பு விட்ட நீ தெரிஞ்ச குத்துக்கல் மாதிரி இருந்தா நாங்க அவங்க கண்ணுக்கு தெரியல. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். விபூதி குங்குமம் எதுவும் வேணாம் ஐயா. ஒரு தேங்காய் பழத்தை தூக்கி போட்டுருந்தா நாங்க கேட்ச் பிடிச்சிருக்க மாட்டோமா? டேய், அறிவு கட்டவனே, அந்த பொண்ணு சிவாவை தான் பார்க்க வந்துச்சு. சிவாவை பார்த்துட்டு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு உனக்கு சிக்னல் கொடுத்தது கவனிக்கலையா? சிக்னலா? உனத்திர நான் விபூதி வச்சுட்டேன், என்னத்திர எப்ப குங்குமம் வைக்க போறேன்னு கேட்காம கேட்டேன். அதான் அதுக்கு அர்த்தமா? இதுங்கெல்லாம் விஷயத்த நாசுக்காத்தான் சொல்லுங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஜல்லிக்கட்டுக்கே அனுமதி கொடுத்தாங்க. எங்க யாருன்னு கவனிச்சீங்களா? வணக்கம் சார். சார், பார்த்தோம் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு அவசர வேலையா போய்கிட்டு இருக்க. என்னடா? ஆமா,
உனக்கு என்ன இந்த ஆபீஸ்ல வேலை? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எங்கள் ஏரியாவில் கக்கூஸ் கட்டி விட்டீங்களே, அதை திறக்கிறதுக்கு கலெக்டரை கூப்பிடலாமேன்னு வந்தோம். சோத்த வடிக்கிறது ஒருத்தர், உட்காந்துன்றது ஒருத்தரா? கட்டி கொடுக்கறது இவரு, ரிப்பன் கட் பண்றது அவரா? அட நீ வேற, அவர் வர்றதும் ரிப்பனை கட் பண்ணுறதும் போகிறதும் எவனுங்க தெரிய போகிறதில்ல. ஆனால் கட்டி கொடுத்த நீங்கள் தான் ஊர் உலகத்துக்கு பப்ளிசிட்டி ஆவீங்க. அம்மாவோட போட்டோ கொடுங்க சார், பக்கத்துலயே வச்சிடலாம். சும்மா சொல்லக்கூடாது தலைவரே, உங்க ஃபேமிலி மேல ஏகப்பட்ட மரியாதை வச்சிருக்கா அப்படியே சிவா. சார், இந்த ஒரு நல்ல காரியம் மட்டும் போதாது சார், ஜனங்க கிட்ட இன்னும் நிறைய நல்ல பேர் சம்பாதிக்கணும். அதுக்கு இன்னும் கக்கூஸ் கட்டி கொடுக்க சொல்றியா? எதுவும் கட்டி கொடுக்க வேணாம், கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணாலே சம்பாதிக்கலாம். அங்க பாருங்க, கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடாம நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அவனுங்களை கூப்பிட்டு தலைக்கு 100 கொடுத்து பிரியாணி சாப்பிட சொல்லுங்க, அத்தனை பைய ஓட்டு நம்மளுக்கு தான். என்னையா நீ எலெக்ஷன் நேரத்துல ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு பிரியாணி போட்டவையா நானு? என்னையா? அப்ப எல்லா நாய்களும் எல்லாத்தையும் தான் கொடுக்கும். இப்ப நீங்க கொடுத்தாதானே தனியா தெரிவிங்க இல்லையா? இவன் நமக்கு ஐடியா சொல்றானா இல்ல அழிக்க பாக்குறானா? என் அறிவு கேட்டின வரைக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தான் தோணுது. அண்ணாச்சி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒண்ணு நோனா வேணா, நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் நடுவுல, நீ வேற என்ன? இல்ல, வாய் மூடிட்டு போயா. வாயா. ஏய், காசு இருக்குல்ல? சிவா, நீ சொன்னதை செஞ்சிருவான். எல்லாரையும் வர சொல்லு. ஹலோ பிரதர்ஸ், எம்எல்ஏ காசு கொடுக்குறாரு, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, வாக்காளர் மக்களே, வாய்க்கு ருசியா பிரியாணி போடணும், வாங்க. பிரியாணி வாங்க, காசு கொடுத்து எங்கேயே போங்க. எங்கேயே போங்க. எல்லாம் எஸ்கேப் ஆயிங்க, அப்படியே சொல்லுங்க. சார், அத்தனை பேர் ஓட்டு உங்களுக்கு தான் சார். கிளம்புறோம் சார். யூசுப் பையன் காது வரைக்கும் சிரிக்குது பாரு. 1000 இருந்தாலும் இந்த பைய கில்லாடி பையனா. அடுத்த எலெக்ஷன்ல இந்த 3000 ஓட்டு கன்ஃபார்மா நமக்கு தான். ஒத்த பைய ஓட்டு கூட விழாது. என்னடா சொல்ற? உங்ககிட்ட துட்டு வாங்கின அத்தனை பையனும் எதிர்கட்சிக்காரனுவ. அண்ணா, நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவன் கதையை முடிச்சிரு. ஏற்கனவே அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்ததை மறந்துட்டீங்களா? அவனை முடிக்க ஒருத்தர் இருக்கான். ராயபுரம் ரவியை வர சொல்லுங்கடா. பாத்தியா கைதிக்கு வந்த வாழ்வை? அது மூஞ்சில முழிக்கிறதுனால தான் இவருக்கு லவ் வந்ததுன்னு அதுக்கு பழம் மட்டும் இல்லாம அல்வா வாங்கி கொடுக்குறான். இவ்வளவு வருஷம் கூடவே இருந்திருக்கோமே, நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருமா? எவனா டேப் ஆஃப் பண்ணது? யாரும் ஆஃப் பண்ணலப்பா. உன் அநியாயத்தை பார்த்துட்டு கரண்டே போயிடுச்சு. நேத்துல இருந்து நானும் பார்க்கறேன், இதே பாட்டை போட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது என்னவோ தெரியல மாமா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நீ எப்போ சொன்னியோ அப்பத்துல இருந்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ இதே மாதிரி தூர்தர்ஷன் பார்த்தா கேட்டுக்கிட்டே இரு. நடுவில் எவனாவது வந்து வீ சேனலை ஓபன் பண்ணி யோ யோ மேன் அந்த பொண்ணை தட்டிட்டு போயிடுவான். யோசிக்காம லவ் சொல்லிடுப்பா. அதத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. கேட்டதானே சொல்ல முடியும். என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு, கேளு. வேணாம் மாமா வேணாம், இதெல்லாம் யூத்துங்க விஷயம். அந்த காலத்து ஹீரோல இருந்து இந்த காலத்து ஹீரோ வரைக்கும் லவ் எல்லாம் எப்படி சொல்வாங்கன்னு நான் சிவா கிட்ட சொல்றேன். அதுல அவனுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டான். சொல்றா. ராதா, அந்த பொண்ணு பேர் ஜோதிடா. ஃப்ளோல வந்துருச்சியா? விட மாட்டியே ஜோதி. இன்னைக்கு நான் உன்னை முதல்ல பார்த்துடும். அன்னைக்கே பார்க்கா சுத்திக்கிட்டு இருந்த என் பட்டாம்பூச்சி மனசு உன்கிட்ட கொடுத்துட்டேன். ஐ லவ் யூ. சுத்தமா நல்லா இல்ல. ஜோதி, அத்தனை பத்தினி சித்தினி எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா நச்சுன்னு ஒண்ணு மாதிரி ஒருத்தையே பார்த்ததே இல்ல. ஜோதி, புயல் அடிக்கும் போது கூட பூ பறிக்கிறேன்னா ஒன்ன பார்த்து உன புஷ்வானம் ஆயிட்டேன். ஐ லவ் யூ ஜோதி. அசிங்கமா இருக்கு. ஜோதி, மரியாதை நீ என்ன லவ் பண்ற? இது கடவுள் போட்டு முடிச்சு இல்ல நான் போட்டு முடிச்சு 3 முடிச்சு. ஐ லவ் யூ. ஏய், ஐடியா சொல்றேன்னா மெமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற ஸ்பீக்கருக்கும் சீரியல் லைட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்க தாண்டா நீ லாய்க்கே. லவ்வுக்கும் உனக்கும் ரொம்ப தூரம். உன் ஐடியாவை கேட்டா உருப்பிட்ட மாதிரி தான். சிவா, நீ உன் சொந்த ஸ்டைலே மூவ் பண்ணு. அப்படின்ற? ஆமா. சரி சிவா. ரவி, ராயபுர ரவி. அவன் என்ன பெரிய புடிங்க, அத பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்க்க வந்தவனை பார்க்காம பாப்பாட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு பாக்குறியா? நீ தான் சிவாவோட டாவுன்னு என் பசங்க சொன்னாங்க. உன் மேல கைய வச்சா அந்த சிவா எங்க இருந்தாலும் வந்துருவானா?
அநியாயம் அக்கிரமம் எங்க நடந்தாலும் அதை அழிச்சிருவான் இந்த சிவா. அந்த பொண்ணை யாரு நினைச்ச? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவடா. வா. பாட்டில பிராந்தி குறைய குறைய எனக்கு இங்க பிபி ஏறிக்கிட்டே போகுது பாப்பா. இனி என்னென்ன நடக்க போதோன்னு நினைச்சாலே பயமா இருக்கே. மாமா முதல்ல நீ பாப்பா. நானா ஏன்டா உனக்கு இந்த எண்ணம்? அங்க கவுனி. இவ்வளவுக்கும் அந்த கழுதை தான் காரணம்னு அது காலை உடைச்சி தொட்டுள்ள தொங்க விட்டுட்டான். இந்த நேரத்தில் அவன் கிட்ட போய் என் மூஞ்ச காமிச்சேன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. ஐயோ ஐயோ, ஏன்டா அனாவசியமா சிரிக்கிறேன்? உன் நிலைமையை நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. ரொம்ப பண்ணாத. நானாவது ஐடியா கொடுத்ததோட விட்டுட்டேன். நீ விஜயகாந்த், பாக்கியராஜ், ரஜினிகாந்த்னு மெமிக்ரி பண்ணி காமிச்சியே, அதுக்கு என்ன நிலைமை? ஐயோ மாமா, என் நிலைமை உன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கே. அடே, அந்த பாட்டு பாடுற பொண்ணு வீட்டுக்கு தான் போறான் போல இருக்கு. இவன் போற வேகத்தை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பாட கட்டிடுவான் போல இருக்கேன். ஏய், உன் மனசுல என்ன பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கா வந்துட்டா சிவானி என் பேரை யூஸ் பண்ணிப்ப. அதே நானே இஷ்டப்பட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா அடிச்சிருவியா? நீ என் மேல இருக்கிற பிரியத்துல தான் எனக்கு விபூதி பூசணும்னு நினைச்சேன். இப்போதாண்டி புரியுது நீ எனக்கு போட்டது நாமன்னு. நான் ஒரு மைக்க செக் பண்றது கூட 1 2 3 சொல்லி தாண்டி செக் பண்ணுவேன். ஆனா நீ யாரு என்னன்னு செக் பண்ணிக்காமையே கட்டிக்கிறேன்னு சொன்ன பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டி. ஏய், நான் இங்க கழுதியா கத்துன்னு இருக்கேன், நீ திரும்பி நின்னு பர்ஸ் குத்துன்னு இருக்கியா? திரும்பிடு. எவ்வளோங்க இது? 300 ரூபாங்க. 100 ரூபாய்க்கு தருவீங்களா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் 200 ரூபாய்க்கு கேட்டதுக்கே அவர் அந்த புக்கை தரல. நீங்க 100 ரூபாய்க்கு கேட்டது பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரு என்ன பார்த்ததும் கொடுக்கலாம் இல்லையா? கொடுத்தா சந்தோஷம் தான், வாங்கிக்கோங்க. ஃபைனலா ஒரு அமௌண்ட் சொல்லுங்க சார். 300 ரூபாய்க்கு கீழே வராது. நீயே வச்சுக்க. ஹலோ, இந்த டிக்கெட் உங்களுதா? ஆமாங்க, இந்ததான். தேங்க்ஸ். புக்கு கடையில மறந்து வச்சிட்டேன். அந்த புக்கு உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா? ஆமாங்க, நாளைக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுமேனு தான். ஓ, ஐஏஎஸ்ஸா? அப்ப அதை வாங்கியிருக்க வேண்டியதானே? வாங்கியிருப்பேன், ஆனா 300 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்க மாட்டேன்ட்டாரே. சரி, 200 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு நீங்க ரெடி தானே? ஆ சரி, அந்த 200 ரூபாயை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் புக் வாங்கிட்டு 2 நிமிஷத்துல இந்தாங்க உங்க புக். நான் அவ்வளவு தூரம் கேட்டும் கொடுக்கல, நீங்க எப்படி வாங்குனீங்க? அதான் நம்ம டேலண்ட். அதை விடுங்க, இது உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும்னு சொன்னீங்கல்ல, நல்லா படிங்க. ஏங்க, அதுக்காக கண் முழிச்சு படிக்காதீங்க, காலையில எக்ஸாம் எல்லாம் தூங்க போறீங்க.
அது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களேன்னு சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க புக்க சும்மா பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரியலையே. நான் கூட ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி தான் போயிட்டு இருக்கேன். என்னால நம்பவே முடியலைங்க. எதுக்கா இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சீங்க? நீங்க தானங்க நம்பவே முடியலன்னு சொன்னீங்க, அதனால தான் மறைச்சேன். எங்க அப்பா கலெக்டர் ஆஃபீஸ்ல பியூனா ஒர்க் பண்றாரு. நான் ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு தாங்க இந்த முடிவுக்கு வந்தேன், யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு. ஐஏஎஸ் படிக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். என்ன மாதிரி ஆளுங்களால இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. அந்த புக் ஸ்டால்ல இருக்கும்போது நீங்க ஐஏஎஸ் படிக்கிறதா சொன்னீங்க இல்லையா, அதான் நீங்க தூங்குற நேரத்திலேயாவது படிக்கலாம்னு நினைச்சு நீங்க கொடுத்த 200யும் நான் வச்சிருந்த 100யும் வச்சு இந்த புக்கை வாங்கினேன். இப்ப நீங்க ஏஞ்சிட்டீங்கல்ல, நீங்க படிங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க படிங்க. தேங்க்யூ. என்னங்க என்னங்க, எழுந்துருங்க எழுந்துருங்க. சரியான தூக்கம் போல இருக்கு. அதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. அதுவா, அங்க போய் ரெடி ஆகணும்னா இப்படியும் ஒரு ரூம் போட்டாக்கணும்ல. ரூமுக்கு வேற அனாவசிய செலவு. எதுக்குன்னு தான் இங்கேயே ரெடி ஆயிட்டேன். நான் எல்லா விஷயத்திலயும் பிளானிங்கா இருப்பேங்க. சரிங்க, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க, ஸ்டேஷன் வரப்போகுது. இப்படிதான் சூர்யா எனக்கு அறிமுகமானாரு. நாங்க 2 பேரும் எக்ஸாம் எழுத போனோம். அங்க யாரையோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டதா ரவுடிங்க கலாட்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால எக்ஸாம மறுநாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? போய்கிட்டே யோசிப்போம். வாங்க. சிங்கிள் ரூம் எதுவுமே இல்ல, ஒரே ஒரு டபுள் ரூம் தான் இருக்கு. கொடுக்கவா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி கொடுங்க சார். உங்க அட்ரஸ் இதுல எழுதுங்க. 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. 200 ரூபாய் கொடுக்க கூடாதா? போயா. பரவாயில்ல. ஒன் செகண்ட். நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைக்கிறான். எந்த ஊர் தம்பி? மதுரை சார். ஏன் அங்க லாட்ஜி இல்லையா? இங்க வந்து ரூம் போட்டுருக்க? சரி சரி, ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம். சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார், நாங்க படிக்க வந்திருக்கோம். அது யார், பொண்டாட்டியா? இல்ல சார், என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கிட்ட தான் இந்த வயசுல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வா. படிக்க வந்திருக்கோம் சார். எக்ஸாம் இருக்கு சார், ப்ளீஸ் சார். ஏன் ஒன்னு அடிச்சேன் தெரியுமா? அவளுங்களை அடிக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த தொழிலுக்கு நீ புதுசு போல இருக்கு. சார் நாங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். அப்பப்பப்பப்பப்பா, இந்த தொழிலுக்கு இப்பெல்லாம் எக்ஸாம் கூட வைக்கிறாங்களா? சார் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? நீ எக்ஸாம் எழுத வந்தேன்னு சொல்லுவ, அதை நான் நம்பணும். காரணம் ரொம்ப நல்லா சொல்ற. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் நிஜமாவே நாங்க எக்ஸாம் எழுத தான் வந்தோம், எங்களை நம்புங்க சார். சார் 1 செகண்ட் சார். சார் இத பாருங்க சார், ஹால் டிக்கெட். எக்ஸாம் எழுத தான் வந்திருக்க? ஆமா சார். ஐஏஎஸ்? ஆமா. எனக்கு அப்ப வைக்க வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த மாதிரி ஹால் டிக்கெட்ஸ் உனக்கு எத்தனை வேணும்டா? என்னோட லைஃப்டா, நான் ஹால் டிக்கெட் கிழிச்சேன். ஏய் ஏய், பேப்பர்ல எக்ஸாம் எழுதுறேன். ஏன் அப்படி பண்ண? உன்னை விட மாட்டேன்டா. ஏய் ஓய், லைஃப் போச்சுடா. செல்ல போடு.
விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட சூர்யா, ஜோதி ஆகிய இருவரும் IAS எக்ஸாம் எழுதுவதற்காகத்தான் வந்தார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் இருவரையும் இந்த கோர்ட் நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை கைது செய்ததோடு அல்லாமல் சூர்யாவை அடித்து சித்திரவதை செய்ததற்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காகவும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கதிரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று போலீஸ் இலாக்காவிற்கு பரிந்துரை செய்கிறேன். பேப்பர்ல ஒரு லட்சணத்தை பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் முகத்துல காரி துப்பாதான் குறை. நான் எந்த தப்பும் செய்யல சித்தி. ஜோதி, வா எங்க வீட்டுக்கு போலாம். இத பாரு ஜோதி, நடந்ததையே நினைச்சு வேதனைப்படாத. இனி மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்ப்போம். இந்த மாதிரி நேரத்துல தான் உறவுகளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சித்தி உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாளேன்னு வருத்தப்படாதம்மா. உனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத. நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லையா? தைரியமா இருக்கணும். இன்னையில இருந்து நீ எங்க வீட்டு பொண்ணுமா. அன்னையில இருந்து நான் சூர்யா வீட்லயே தங்கிட்டேன். அவங்க அப்பா அம்மா என்ன வெளியாளாவே பார்க்கல. அந்த குடும்பத்துல ஒருத்தியாவே என்ன பாவிச்சாங்க. ஜோதி, இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணு. 1 மைல் தூரத்துக்கு கியூ நிக்குது. அங்க நின்னு இதை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இதென்ன ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு? ஒரு வீட்டுக்கு ஒரு கலெக்டர் போறாதா? சூர்யா, ஜோக் பண்ணாத. நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நீ காமெடியா சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் அப்ளிகேஷன் வேணா 2 வாங்கலாம். ஆனா ஒருத்தரால மட்டும்தான் படிக்க முடியும். இப்போதைக்கு அப்பாவுக்கு வர வருமானம் வீட்டு செலவுக்கே சரியாயிடுது. படிப்பு செலவுக்காக அவர் வாங்கியிருக்கிற லோன், அதுல 2 பேர் படிக்க முடியாது. அதனாலதான் உனக்கு மட்டும் அப்ளிகேஷன் வாங்கியிருக்க. அந்த ஒருத்தரையே நீயா இருக்க கூடாது. நான் படிச்சா அது சுயநலம். அதே நீ படிச்சா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சோ உன்னை படிக்க வைக்க நான் வேலைக்கு போக போறேன். இருந்தாலும் நீ IAS ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல? ஆமா, ஆசைப்பட்டேன். ஒரு வகையில நீ IAS ஆனா நானும் IAS தானே. நான் IAS ஆனா சூர்யா IAS என் பேருக்கு பக்கத்துல அதை போடுவாங்க. அதே நீ ஆனா ஜோதி சூர்யா IAS 2 பேர் பேருக்கு பக்கத்துலயும் போடுவாங்க. அப்படின்னா நீயும் IAS நானும் IAS தானே. ஜோதி, லட்சியத்துல மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில கூட பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏ சீனு, நான் சொன்னது ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குடா. கொடு. ஏய் அருகு கிட்டவனே, பாத்து போக மாட்டே. கண்ணை எங்கடா வச்ச? சூர்யா! சூர்யா இந்த உலகத்துல இல்லைனாலும் என் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. சூர்யா போனதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கணும். நான் IAS ஆகணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கடைசியா விருப்பப்பட்டார். அந்த ஆசையை நிறைவேற்றதான் நான் நடப்புணமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் ஆசையை நான் நிறைவேற்றி தீரணும். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ணாச்சி, சிவா கதையை முடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கேன். எவன்டா அவன்?
என்னடா கிண்டல் பண்றியா? எரும மாடு மாதிரி இருக்கிற ரவியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. மியூசியத்துல வச்ச எலும்பு கூடு மாதிரி இருக்கான். இவனை வச்சு அவனை அடிக்க சொல்றியா? அடிக்கிற கத்துல பறந்துட போறான். என்னத்தடா சொல்லிட்ட? எதுக்குடா இவ்வளதையும் போட்டு உடைச்சிருக்கான்? அந்த சிவாவோட கதையை முடிக்கிறதுக்கு இவன் போதுண்டா. நடக்காது. எப்ப நீ என்னையும் என் வேலையும் குறைச்சல எடை போட்டியோ அப்பவே உனக்கு வேலை செய்ய கூடாது முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணிட்டு ஏன்டா எல்லாத்தையும் போட்டு இப்படி உடைச்சிருக்க? நோயாளி வியாதியை மறைக்க கூடாது, வீர வித்தையை மறைக்க கூடாது. வாட்டா நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க. வேலையில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிறீங்க. அப்பவே உங்களுக்கு சொன்ன அந்த சிவாவுக்கு கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் கொடுத்து தொலைங்கன்னு கேட்டீங்களா? எம்எல்ஏ பிரஸ்டீஜ் ரவுடி அது இது நீங்க இலவச கக்கூசு லோக்கல் ரவுடி ராயபுரம் ரவி நீங்க இப்போ வந்துட்டு போன அந்த குரங்கு இதுங்களுக்கு நீங்க கொடுத்ததை கூட்டி பார்த்தா லம்பா 3 லட்சம் ரூபாய் கோயிந்தா. நான் சொல்றதை கேளுங்க. அந்த சிவா கிட்ட நீங்க தகராறு வச்சுக்கிறதுனால கணிசமா 5000 ஓட்டை இழக்க போறீங்க. இங்க யாராவது வராங்களா? தெரியலம்மா, அந்த தம்பி தான் இங்க கர்ச்சீப்பை போட்டிருக்கு. என்ன சார் யாரையுமே காணோம்? பஸ் ரிப்பேரா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீ ஏறினா பஸ் போயிடும். ஏன் சிவா அது கதையை கேட்டதுக்கு அப்புறமா அது மேல ஆசைப்படுறேன்? அட நீங்க வேற என்ன, அந்த பொண்ணு எப்போ தான் கதையை சொல்லிச்சு அப்பவே லவ் பண்றதுலாம் மறந்துட்டேன். இந்த பொண்ணு ஏதோ ஐஏஎஸ்ஓ ஐசெக்கோ படிக்கணும்னு சொல்லிச்சா, அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா கோச்சிக்குது. ஹெல்ப் பண்ண கர்ச்சிப்பை போடுறது, பஸ்ல இருந்து ஆளுங்களை விரட்டுறது இல்ல. சிவா உனக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது, அதுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். என்ன பண்ணுன்னு சொல்லு. என்ன மிஸ்டர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஐஏஎஸ்னா கிட்டலா போச்சா? ஐயோ நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க படிக்கிறதுக்காக கேட்கல சார். எங்க ஏரியால ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்காகத்தான். ஐஏஎஸ் படிக்கிற நாலேஜ் இருக்கு அந்த பொண்ணுக்கு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அந்த பொண்ணு வாய்ஸ் சூப்பரா இருக்கும், சூப்பரா பாடும் சார். என்னது பாட்டு பாடுமா? ஆமா சார், அன்னைக்கு பாட்டு எங்க ஏரியா கச்சேரியில சோலோ சாங் பாடிச்சு சார். சினிமால கோரஸ் கூட பாடிச்சு சார். சொல்லு சார், சினிமால கூட பாடும். என்னது கோரஸ் பாடிட்டு படிக்கிறாங்களா? ஐஏஎஸ் ஆகுறது அவ்வளவு சுலபம் இல்லை, அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்படி பாட்டு பாடுறதை விட்டுட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. ஆமா சார், புது பொண்ணு தான் பாட போகுது. டைரக்டர் மியூசிக் டைரக்டர்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வாமா. என்ன சார்? சார் கோரஸ் சிங்கர்னு தப்பா இட போட்டுறாதீங்க. சூப்பர் வாய்ஸ். ஒரு நாளில ஒரு நாள் ஜானகி சித்ரா ரேஞ்சுக்கு வரும். ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க சார். ஓகே சார்? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேம்மா. சாரிம்மா ஜோதி, இனிமே நீ ரெக்கார்டிங்க்கு வர வேணாம். ஏன் சார்? எந்த விவரமும் சொல்லமா, உன்னை இன்னிலேருந்து கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. சார் நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பு பண்ணலமா. நீ இருக்கிற ஏரியால இருந்து எவனோ ஒருத்தன் இன்னில இருந்து உனக்கு சான்ஸே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மீறி கொடுத்தா ஹார்மோனி வாசிக்கிறது கூட கை இருக்காதுன்னு வான் பண்ணிட்டு போயிருக்காமா. அதுக்கு தான் மியூசிக் டைரக்டர் வேண்டானாரு. இந்தாக்கா, இந்த மாசத்துக்கு உண்டான மொத்த மளிகை சாமானே சிவான் அனுப்பிச்சிட்டாரு. வேற ஏதாவது வேணும்னா நீ லிஸ்ட் கூட உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மனுஷன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? எதுக்காக என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு உதவி பண்ணுங்க, நான் என்ன போர்டா போட்டு வச்சிருக்கேன்? இருக்கிற வேலைக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நான் அவனை லவ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கானா? இன்னொரு தடவை இதெல்லாம் இங்க எடுத்துக்கிட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய் அவன்கிட்ட சொல்லு.
இது நான் பொறுத்துக்க முடியாது. என் ரத்தம்லாம் கொதிக்குது, என் நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு நிக்குது. என்ன அவகிட்ட பிரமாதமா இருக்கு, இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் ஒருத்தி அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவன் என்னடானா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என் நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாண்ணா? வருத்தப்படாத, உன் காதல் சக்சஸ் ஆகும். இந்த தண்ணி மேல சத்தியம், பிஸ்லரி வாட்டர் மேல சத்தியம் பண்றேன். இது மேலடா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, இவன் செய்வான். நீங்க என்ன பண்ணாலும் அவனை வழிக்கு கொண்டு வர முடியுமா? வழிக்கு வர வச்சுட்டா நான் கேக்குறது நீ கொடுப்பியா? அது நடந்துருச்சுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா ட்ரெஸ்ஸை கேட்டேன். எதுக்கு அரைச்சேட முழுச சொல்லி முடிக்கலையே. அரைக்குற அம்பட்ட வேலை செஞ்சா இப்படித்தான் உதவுறோம். இதோ பாருமா, நீ எப்போ பார்த்தாலும் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டிஃபா லட்டி உருட்டிக்கிட்டே வருவேன். அது இல்லைனா ஜீன்ஸும் பனியனும் போட்டுக்கிட்டு வரேன். இப்படி இருந்தா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்பப்பவாது நீ பொம்பளையா மாறணும். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற பேண்ட் பண்ணியை தூக்கி எறிஞ்சிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி ஃப்ராக் போட்டுக்கிட்டு ஷேம் ஷேம் பப்பி ஷேம்ங்கிற மாதிரி வந்து நிக்கணும். அந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்த உடனே சும்மா சிலு சிலுன்னு அடிக்கிற காத்துல சிவா கலகல போயிடுவான். அவன் கலகல போயிட்டா நீங்க கொல கொலன்னு ஆயிடலாம். ஏய், என்ன இது கோலம்? இந்த கோலத்துல வந்தா நீ கலகலப்பாயிடுவியாமே. நீ இப்படி வந்தா நான் கலகலப்பாயிடுவேன்னு எந்த லூசுக்கு முன்னாடி சொன்னா? அத பத்தி இப்ப எதுக்கு? இப்போவாவது ஐ லவ் யூ சொல்லுவியா? லவ்வா? உன்னை லவ் பண்ணனே இது வரைக்கும் எனக்கு ஐடியாவே வரல. லவ்ங்கிறது மனசை பார்த்து வரணும், உடம்ப பார்த்து வரக்கூடாது. இதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போய் யூனிஃபார்ம் போட்டுக்க போ. இப்படி பத்திரக்காளி மாதிரி முறைச்சு பார்க்காத. அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வான்னு சொன்னா ஊருக்கே பிடிக்கிற மாதிரி வந்திருக்கியே. இப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. வாய் மூடுங்க. லவ்னா என்னன்னு தெரியாது, உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டனே, என்ன சொல்லணும்? தப்பா எடுத்துக்காதமா. அந்த சிவாவை ஏதாவது செஞ்சு உன் வழி கொண்டு வரணும், அவ்வளவுதானே. இன்னொரு கோட்டர் கரெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஐடியா கொட்டு. ஓகேவா? ஒன்னும் கொட்ட வேண்டாம். எனக்கு யூனிஃபார்மே அழகா இருக்குன்னு சிவா சொல்லிட்டாரு. அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன மாமா இது ஓசி கோட்டர் திட்டம் ஊத்தி முடிக்கிச்சே. பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? நேத்து காலையில தான் கூட்டிட்டு வந்தம்மா. இந்தாம்மா உங்களுசு. பையனை ஜாக்கிரதையா பாத்துக்க. என்னம்மா வட்டிக்கெல்லாம் காசு கொடுக்குற பொழுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவ பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவசரமா பண்ண வேணுங்கிறதுனால கொலுசு எடுத்துக்கிட்டு மார்வாடி கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்க பாவமா இருந்துச்சு. வட்டி எதுக்கு தேவையில்லாம கொடுக்குறீங்கன்னு நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கொலுசு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. சேட்டுங்க ஊரை விட்டு ஊரை வந்து வட்டி கொடுக்கறதே பொழப்பா வச்சுக்கிறானுங்க. அதுல ஏமா மண்ண போடுற? ஏண்டா சொல்ல மாட்ட? இருந்த வேலையும் போய் செலவுக்கு பணம் இல்லாம அந்த ஜோதி கொலுச ஹீராலால் சேட்டுக்கிட்ட அடமான வச்சிருக்க. அவ பகல் கொள்ளக்கார மாதிரி 10 வட்டிக்கு எடுத்திருக்கான். அவனுக்கு நீ பாவம் பாக்குற. இவங்களுக்கு எல்லாம் பாவமே பார்க்க கூடாதுடா. இந்த மணி அடமான வச்சு கொலுசு எதுக்கு சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்க. இப்படி திடீர்னு வந்து தந்தா எப்படி சார் வாங்கிக்க முடியும்? இருந்த பணமும் செலவாயிடுச்சு. இப்ப என்கிட்ட பணமும் இல்லையே. வேண்டாம் வேண்டாம், நீ பணமே தர வேண்டாம். இந்த கொலுசை மட்டும் வாங்கிக்க. இல்லைன்னா இந்த ஏரியால நான் கடையே நடத்த முடியாது. பாக்குறதுக்கு நல்ல பொண்ணா தெரியறியேன்னு நகையை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்தேன். உனக்கு சிவாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயமா சொல்றமா இந்த நகையை வாங்கிருக்கவே மாட்டேன். உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதுக்கு நான் தான் கிடைச்சன. என் கடையில கொண்டு வந்து நகையை வச்சுட்டு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியே. எல்லாம் என்னோட போராத நேரம்னு சொல்லணும். சிவா, உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்ட சொன்னாரு. இன்னும் உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? ஜோதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. மேடம், இங்க ஜோதிங்கிறவங்க யாரு? நான் தான். நான் எல்ஐசி இன்சூரன்ஸ்ல இருந்து வரேன். இறந்து போன சூர்யா சார் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அதுக்கு நாமினியா உங்க பேர் தான் போட்டிருக்காரு. இது கொடுக்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு. இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். மேடம் நான் வரேன். ஏமா ஜோதி, என்னமா இதெல்லாம்? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்ச. நீ இப்படி நடந்துக்கவே நினைக்கல.
உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணேங்கிறதுக்காக கோச்சிக்கிறீங்க. ஆனா ஏன் செஞ்சேன்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்னத்தம்மா யோசிக்க சொல்ற? அவன் மத்தவங்க கண்ணுக்கு ரவுடியா தான் தெரியவா, ஆனா உண்மையிலேயே அவன் நல்லவமா. அவங்க பையன் அவங்களுக்கு நல்லவன். அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாலும் அதை நீங்க சகிச்சுக்கலாம், அத அடுத்தவங்க சகிச்சுக்க முடியாதுங்க. உன் விஷயத்துல அவ என்ன செஞ்சான்னு சொல்லு. அன்னைக்கு என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க நான் சிவா லவ்வர்னு சொன்ன ஒரே ஒரு பொய்க்காக இன்னைக்கு ஊர் முழுக்க நான் அவனோட லவ்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனால என்னோட வேலை போச்சு. மார்வாடிய அடிச்சு உதைச்சிருக்கான். இதெல்லாம் நானா செய்ய சொன்னேன். கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன ரோடுக்கு கொண்டு வந்துட்டான். இது பாத்தீங்களா, என் சூர்யாவோட இன்சூரன்ஸ் பணம். நான் சூர்யாவோட வாழ முடியாம போயிருக்கலாம், ஆனா என் சூர்யா செத்தும் என்னைக்கும் என்ன வாழ வச்சிட்டு இருக்காரு. இந்த பணத்தை வச்சுட்டு நான் ஐஏஎஸ் படிப்பேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத காட்டு மிராண்டிய நீங்க பெத்ததுக்கு நீங்க புள்ளைய பெத்துக்காம இருந்திருக்கலாம். எதுவும் பேசாத. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத காட்டு மிராண்டி இல்ல என் பையன். இவ்வளவு நாள் வரைக்கும் சிவா என் சொந்த பையன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவனோட அம்மா கிடையாது. வாழ்க்கையில யாருமே இல்லாத அனாதையா சாவ நோக்கி போயிட்டு இருந்த என்ன சாக விட. இந்த வயசுல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது? நான் பெத்த பசங்களுக்கு நான் பாரமா ஆயிட்டேன்பா. எனக்கு 3 பசங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துட்டாரு. இந்த 3 பசங்களையும் வளர்த்து ஆளாக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப 3 பேரும் நல்ல நிலைமையில இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சந்தோஷத்துக்கு இடையூறாவும் அவங்களுக்கு பாரமாவும் நான் போயிட்டேன்ப்பா. பெத்தவளுக்கு ஒருவேளை சாதம் போடுறதுக்கே யோசிக்கிற இந்த பசங்க நாளைக்கே எனக்கு ஏதாவதுன்னா முனிசிபாலிட்டி வண்டியை வச்சு யாரும் இல்லாத அனாதை பொண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்களோட எனக்கு பயம் வந்துடுச்சுப்பா. இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த ஊர்ல அனாதை பொண்ணமா சாகிறத விட யாரு கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரத்துல தான் நீ என்ன காப்பாத்துன. நீங்க 3 பிள்ளைங்களை பெற்றிருந்தோம், யாரும் இல்லாத அனாதையா இருக்கீங்க. நான் யாருக்கு பிறந்தேன்னு தெரியாமலே அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? பிள்ளைங்களை தத்தெடுக்கிற பெத்தவங்களை நீ பாத்திருக்கலாம், ஆனா பெத்தவங்களை தத்தெடுக்கிற பிள்ளைய நீ பாத்திருக்கவே மாட்டேன். அம்மாவா என்ன தத்தெடுத்துக்கிட்டவன் சிவா. அந்த நல்லவனை பத்தி தப்பா பேசுறது இல்ல, தப்பா நினைக்க கூட கூடாது. ஏமா, உங்க சௌரியத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, உங்க சௌரியத்துக்கு வாபஸ் வாங்குவீங்க. நாங்க வேலை வெட்டி இல்லாதவங்களா? யோ, இங்க என்ன 9 to 9 வேலையா கிழியுது? ஏய், வாய மூடுறா. உள்ள வச்சாலும் அடங்க மாட்டேங்கிறிய. கொஞ்சம் இருமா, ஐயா கிட்ட கேட்டு வந்துடுறேன். யோ, அந்த இம்சையை வெளியே அனுப்பியா? இந்தம்மா, இதுல ஒரு சைன் பண்ணு. உங்க அம்மா வந்து சொன்னாங்க, அதுக்கு தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினேன். நீ வாபஸ் வாங்கினாலும் வாங்கலனாலும் நான் கொடுக்குற டார்ச்சருக்கு என்ன சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பான். நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வீட்டுக்கு கிளம்பு. டேய் வரண்டா. என்ன மரியாதைடா, உன்னால ஸ்டேஷன்லயே மரியாதை போகுது. அம்மா, ஐயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பு. என்னதான் சுத்தினாலும் கடைசியில சுத்தின இடத்துக்கே வந்து நிற்கும். இது பந்துக்கும் பொருந்தும். ஸ்டேஷன்ல பார்த்தது மறுபடியும் ஸ்டேஷன்லயே பார்க்கிறோம். ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, 6 மாசம் சஸ்பெண்ட் ஆன. எனக்கு சல்யூட் அடிச்சவனுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு தெரியுமாடி? நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச. இப்ப அனுபவிச்ச தண்டனைக்கு தப்பு செய்ய போற. அப்ப தப்பிச்சிட்டீங்க. இப்போ அது நடக்காது.
என்ன பயமா இருக்கா? உன்னோட சம்மதம் இல்லாம உன்னை தொடவே மாட்டேன். ஆனா நீ சம்மதிக்கிற வரைக்கும் உன்னை விடவும் மாட்டேன். போ. ஏய் கீர்த்தி சார், அத போறாளே அவ சீதா. அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவங்க சீதாண்ணா, நீங்க தான் ராமரா சார்? தப்பா சொல்லாதடா. நான் ராவணன். மாமா சொல்லு சிவா. ராமாக்காரன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். என்ன? ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு சொன்னானுங்களா, இப்ப பார் 9 தான் இருக்குது. குத்து பார். 10 தலை இருக்கப்பா. இந்த பாரு, நீ போதையில உளறினுக்கிற. கரெக்டா சொன்னீங்கன்னா உனக்கு கோட்டர் கிடைக்கும். இந்த கோட்டருக்கு தான் மீட்டர் போட பாக்குறேன். என்ன அது அங்க புலம்பல? ஒன்னும் புலம்பல இல்ல, எண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. சீக்கிரம் என்ன, அது என்றதுக்கு என்ன இவ்வளவு நேரம்? விஷயத்தை விடலானாலும் இவன் நம்மளை விட மாட்டான் போல இருக்கேன். கரெக்டா 9 தான் பாரு. அட தூ. கேவலம் கோட்டருக்காக வரலாறுல சொன்ன 10 தலை 9 தலைன்றிய. நீல என்ன பெருமனுஷா? கோட்டரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் திட்டு வாங்கலாம். உச்சா விட்டு வந்துடுறேன். வா வா. நான் நினைச்சேன் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது செய்வேன்னு. இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம். ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னா இங்க தான் வந்தாகணும். உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் கடவுளை பார்க்க போய் சேர்ந்துட்டான். உன் ஒருத்திக்கு மட்டுமே தெரிஞ்சது எனக்கும் தெரியும். எக்ஸாம் ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்க. அதுக்குள்ள நீ வந்துட்டனா ஓகே, இல்லன்னா என்ன மிருகமா தான் பாப்ப. புரிஞ்சுதா? சூப்பர் சீன் சிவா. இங்கதானே இருந்த, எங்க போனோம்? ஏய் யாரா நீ? சார், அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏன் சார் எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க? ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டயலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் ரகுகுல தீரன். பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்க சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்த சொல்றீங்களா? சும்மா இருங்க சார். நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சிட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்யடா. குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம். சைடுல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க சார். இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். நீ அடி.
அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதா எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். ஏன் சார், நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க, நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்கு இல்லடா, என்ன திட்டினதுக்கு. போ. இவனுங்க எவனும் இல்ல. இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதானே சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சிங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சூட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும், பிடிக்கிறேன்டா அவனை. இவரால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன். இல்லங்க, அவர் வரல. அவர் வந்தா சொல்றேன். ஆமா தலைவரே, இங்க புதுசா ஆம்பிளிஃபயர் கடை ஓபன் பண்ணிக்கிறாங்களா, எங்க இருக்கு? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். வாடி. அப்படியே லிஃப்ட்ல போய் 2வது ஃப்ளோர் போனீங்கன்னா 3வது கடை திறந்திருக்கோம்ல? திறந்திருக்கோம். வாடா போலாம். எதுக்காக இங்க வந்த? எதுக்கு என்னைய ஃபாலோ பண்ற? உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது? உனக்கு சொன்னா புரியாதா? லாக்அப்ல உட்கார வச்சு திருந்த மாட்டியா? அது இல்லங்க, அந்த கடை. என்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல போற அதானே? இங்க பாரு, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. என்ன எனக்கு காப்பாத்திக்க தெரியும். உண்மையிலே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சினா தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அதுதான் நீ எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப். என்னண்ணா இந்த பொண்ணு இவ்வளவு கோவப்படுது? எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறது தானே நம்மள பெத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் காதுலயே வாங்க கூடாது. ஏய், நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு 6 மணி நேரத்துக்கு என்ன யாரும் செல்ல கூட காண்டாக்ட் பண்ணாதீங்க. நீ எங்க போவன்னு எனக்கு தெரியும்டா. ஒவ்வொரு பையலும் ஒவ்வொரு ஏரியால இருந்தானுங்க. அத்தனை பெரிய நான் தான் சார் கூட்டு வந்தேன். சரி, வேண்டாம். இல்லண்ணா, உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளவு பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா, உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான் பாரு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருண்ணா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு, லெஃப்ட், டாப், பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுண்ணா. அப்படி இல்ல நான் காலே. ஒரு டீ போடுப்பா. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்காடா? உனக்கு இல்லாம எனக்கானா? தங்காட்டாடி. இத பாரு. டீ கேன்சல். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெஃப்ட்டா ரைட்டா, இப்போ 2 பக்கமும் போயிடுச்சு. மாட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா. அப்பா
சபாஷ். எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆகணுங்கிற முடிவோடு இருக்க. குட். நான் நார்மலா ஒருத்தர் வீட்டுக்கு போனா அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பாவம், உனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி கொண்டு வா. உன் கையால கொடுத்தேன்னா செம கிக்கா இருக்கும். போ. ஓ, சொல்லு இவ்வளவு யாரா நீ? சிவா. ஓ, இந்த ஏரியாவுல ரவுடித்தனம் பண்றவன் நீதானா? நான் ரவுடித்தனம்லாம் பண்றது இல்ல சார், நீங்க கிளம்புங்க சார். அப்போ நான் ரவுடியா? நான் அப்படிலாம் சொல்ல சார், நீங்க கிளம்புங்க சார். போங்க. இரு இரு இரு. எப்படி 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 ரவுடின்னு தானே சொன்னேன். நான் அதெல்லாம் சொல்ல சார், நீங்க புறப்படுங்க சார். என்னடா சொல்ல? இப்ப புரிஞ்சிருக்குமே போலீஸோட பவர் என்னன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. என்னடா சொன்னதே சொல்லு. பாத்தியா சிவா ரூபத்தை? இதுக்கு முன்னாடி தெரியாதது கூட தெளிவா தெரிஞ்சிருக்குமே. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு நீ வந்த பொலி பொலி போட்டுருவேன். என்ன சிவா, திருவிழாவுக்கு லைட் போறதை தவிர வேற எதுக்காகவும் கோயில் பக்கம் வர மாட்டியே? இன்னைக்கு என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்ல சாமி, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு கலெக்டர் பரீட்சை எழுத போகுது. அது நல்லா எழுதணும்னு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணி கொடுங்க. ஓ, பேஷா பண்ணிடலாம். யோ சாமி, சாமி கிட்ட 4 மந்திரம் அதிகமா சொல்லி பாஸ் பண்ண வை. பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் வர சொல்றாரு, வாங்க. எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சுங்க. சார் கொஞ்சம் ஓரம் போங்க சார். யாரு? மேடம் 10 நிமிஷம் சார் கிட்ட பேசிட்டு அப்புறமா நீங்க புறப்பட்டு போயிடலாம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, இப்பவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. மரியாதையா சொன்னா வரமாட்டேன். வாடி. சொல்ற மாதிரி நான் ஒன்றும் பெருசா பண்ணல. தினமும் கோயில் உண்டில எத்தனையோ கோடி மக்கள் காணிக்கையா பணத்தை கொண்டு வந்து போடுறாங்க. அதை போடுறவன் நல்லவனா கெட்டவனா திருடனா இல்லை என்ன மாதிரி முரடனான்னு யாருக்கு தெரியும்? அது எல்லாத்தையும் அந்த சாமி பெருந்தன்மையோட ஏத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நான் மறைமுகமா உதவி பண்றதா நினைச்சுங்க. யாருமே இல்லாத பொண்ணுக்கு உதவி பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மாமா. யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பரிசு நல்லா எழுதினீங்களா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சண்டை போட்டுருந்தல ஒருத்தன் கத்திய நீட்டினா திரும்பினா கீறிடுச்சு. இது சரியா போயிடும், டாக்டர் சொல்லிட்டார். அவன் யாருன்னு காமிச்சிட்டான்ல, இப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சிவா சவுண்ட் சர்வீஸ்னு போர்டு மாட்டிக்கிட்டு கடைக்குள்ள கஞ்சாவையா வச்சு கடத்துற. ஏய், கடைக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லாரும் தேடுங்க. என்னடா லுக்கு விடுற?
வெறும் 100-200க்கே மைக் செட்டை வாடகைக்கு விட்டு புடைக்கிற உனக்கே இவ்வளவு நக்கல்னா காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? சார் இங்க இருக்கு சார். கஞ்சா கேஸ் பெயிலே கொடுக்க மாட்டாங்க. உள்ள தள்ளி கூழு கேப்பன்னு எவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாக்குறேன். நவோ கஞ்சா கேஸ பிடிக்கிறேன்னு ஆட்டின்னு வந்த இப்ப சாணி உள்ள கை விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. அந்த கிரீஸ மூஞ்சில தடவிக அழகா இருப்ப. போட்டு இருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்காம மாமூல் வாங்குற உனக்கே இவ்வளவு நக்கல் இருந்ததுன்னா உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கணும். உன் ஆளை வச்சு நீ இங்க வதச்சது உன் வீட்டுல வளருது. ஏ லபலபன்னு கத்தாத. அங்க பாரு. காக்கி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கஞ்சாவா கடத்திக்கிட்டு இருக்கேன். நோ சார். உன் வீட்டுல கஞ்சா இருந்தது நானே என் கண்ணால பார்த்தேன். மரியாதையா ஜீப்ல ஏறு. கஞ்சா கேஸ் பெயில் கூட கொடுக்க மாட்டாங்க. களி கேப்பங்களி தான் தருவாங்க. போ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸால தான் நம்ம ஸ்டேட்டுக்கு கௌரவமும் பெருமையும் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேட்ல டேலண்ட் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த டேலண்ட்டை கரெக்ட் டைத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கும் அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கும் சிவா மாதிரி ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. நீ கொடுத்து வச்சவ. சிவா உனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சவ. பெஸ்ட் ஆஃப் லக். சிவாவை விசாரிச்சேன்னு சொல்லு. என்னம்மா சிவாவை தானே தேடிட்டு இருக்க? காலையில இருந்து பட்டாசு ஸ்வீட்ஸ் அவ இந்த ஏரியாவே கலக்கிக்கிட்டு இருந்தா. நீ பாஸ் ஆனா 1000 பேருக்கு அன்னதானம் பண்றதா வேண்டிக்கிட்டானா. இப்ப அநேகமா கோயில்ல தான் இருப்பா. அம்மா ஜோதி, சௌக்கியமா இருக்கேம்மா? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க சௌக்கியமா இருக்கோமா. நான் கூட உங்களோட சந்தோஷமான விஷயத்தோட சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிவா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாமா. நாங்க எல்லாரும் இப்ப அவன் வீட்டுல இருந்தா வரோம். ஆமாமா, என்னைக்கு நீ சிவா கிட்ட எங்க விஷயத்த சொன்னியோ அன்னியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொந்த பையனாக இருந்து எங்களை நல்லா பாத்துக்கிறா. எங்களுக்கு கொள்ளி போட பையன் இல்லையேன்னு வருத்தப்பட்டோம். அந்த கடவுள் தான் சிவாவை எங்க கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காமா. என் வயித்துல பிறக்கலைனாலும் சிவா என் சொந்த பிள்ளைதாம்மா. உன்னை மருமகளா ஆக்கிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்மா. உன் லட்சியத்துல நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்கு உறுதுணையாக இருந்து உதவி பண்ணவ உனக்கு புருஷனானா உன்னை நல்லபடியா வச்சுப்பாமா. நீ பாஸ் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உன்னை விட அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாருமா. அம்மாடி, சிவாவை பிடிச்சிருக்காமா? உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுமா. இன்னும் என்னமா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. அப்புறம் என்ன, ஐயர் கூப்பிட்டு நாள் குடிச்சிட வேண்டியது தானே. எனக்கு இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சூர்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டேன். இப்போ அந்த இடத்துல சிவாவை என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, ஜோதி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. அவளே சொன்னல? ஆமாப்பா, இப்பதான் நாங்க அவளை பார்த்து பேசிட்டு வரோம். கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிட்டா.
சிவா முகத்துல வெக்கமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். உன்னையே கல்யாணம் பண்ணி 4-5 பிள்ளைங்களை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை நிராசை ஆயிடுச்சு. பரவாயில்ல, உன் ஆசை நிறைவேறிடுச்சுல. அந்த சந்தோஷத்திலே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்படியெல்லாம் சினிமா டயலாக் பேசுவேன்னு எதிர்பார்த்தியா? அந்த கதைலாம் இங்க நடக்காது. நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுற கேரக்டர்னா எனக்கு நிச்சயம் எவனாவது ஒருத்தன் கிடைச்சிருவான். மைக் செட் போடுறவனுக்கு போலீஸ் அதிகம் நினைச்ச, ஆனா நீ கலெக்டரே கரெக்ட் பண்ணிட்டியே. பெஸ்ட் ஆஃப் லக். நான் வரேன். சௌக்கியமா? நீங்க தனியா வந்தது ரொம்ப சந்தோஷம். டேய், என்னடா சீரியல் பல்ப் போடுற? தொழிலடா பண்ற? இறங்கடா. ஏரியால என் பேரே கெடுத்துரு போல. வா வாங்க வாங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இத உங்களுக்கு கல்யாணம் நேரமா? போது விடியா. நீ வாமா. ஏண்டி மாசமா நிக்கிற? சரி லைட்டிங் பண்ணு. சிவா என்னையா ஊரே உன் கல்யாணத்துக்கு திரண்டு வந்திருக்குது. நீ இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ முதல்ல போய் ட்ரெஸ் பண்ணி ரெடியா போ. இப்ப நான் Dress இல்லாமல இருக்க? நீ சாதாரண பொண்ண கட்டிக்க போறது இல்ல, கலெக்டரியா. முதல்ல சேவ் பண்ணு. வா. என்னடா மொர்ச்சி மொர்ச்சி பாக்குறீங்க? நல்லா இல்லையா? கழட்டு வா. சூப்பரா இருக்குடா. என் கண்ணே பட்டுடும் போல. அது எப்படி மாமா படும்? சிவாவுக்கு திஷ்டி படவே கூடாதுன்னு தானே உன்னை எப்பவுமே கூட வச்சிருக்கேன். சும்மா ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா. என்னடா குறை? எப்படி தெரியுமா? ஒரு பேனா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த கோட்டு சூட்டோட ஜோதி ஒண்ண பார்த்தான்னா கலெக்டருக்கு கரெக்டான மாப்பிள்ளை முடிவு பண்ண. டேய் பிச்சு, இங்கே இருக்க. நான் தாண்டா மண்டபம் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வா. அதோ வரேன். கூப்பிடுறாங்க. என்ன சொன்னாலும் சரி விட மாட்டேன். சாப்பிட்டு தான் போடும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பொண்ணு நீங்க அழைச்சிட்டு வர வேண்டியதா பாக்கி. டேய் லம்மா, வண்டியை ரெடி பண்ணா பொண்ணை கூட்டு வரணும். எல்லாரும் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, பொண்ணு அழைச்சிட்டு வரணும். என்னங்க இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? கல்யாண மண்டபத்துல இருக்க வேண்டியவன் இங்க வந்து போர்டு அடிச்சிட்டு இருக்கானே. என்ன பாக்குறவங்களுக்கு வேணா இது சாதாரண போர்டா தெரியலாம், ஆனா இதுல நீங்க உயிருக்குயிரா காதலிச்ச சூர்யா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு உங்க சூர்யா எவ்வளவு கனவு கண்டிருப்பாருங்க. இன்னைக்கு நீங்க கலெக்டரா ஆயிட்டீங்க. உங்க சூர்யாவுடைய கனவு இன்னைக்கு தோத்து போகாத நிஜமாயிடுச்சு. பாத்தீங்களா? என்ன ஒரே ஒரு வருத்தம், இன்னைக்கு அவர் உங்க கூட இல்லையங்கிறது தான். ஆசைப்படி நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு உதவியா இருந்தவர் சிவா. வாழ்க்கை பூரா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட அம்மா அப்பா மத்த எல்லாரும் என்ன பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை நான் எத்தனையோ வாட்டி அவமானப்படுத்திருக்கேன். அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நான் ஐஏஎஸ் ஆவறதுக்கு அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. என்னோட முடிவு என்னன்னு கேட்கும் போது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது.
எல்லாருடைய வற்புறுத்தலுக்காகவோ நான் செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யறதுக்காகவோ இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா அது வேணாங்க. ஒருத்தர் மனசில் லவ் இருந்தா அது முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி ஒன்று உங்கள் முகத்தில் பார்க்கவே இல்லைங்க. நான் ரவுடி தான், ஆனால் எனக்கு மற்றவங்க மனசு புரியும். என்னடா இது மாப்பிள்ளை ட்ரெஸ்ல இருந்தவன் மப்டியில இருக்கிறான். கல்யாண பொண்ணுகிட்ட ஏதாவது பேச வந்திருப்பான். சிவா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். வாப்பா வா மண்டபத்துக்கு போ. போக வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். அது என்ன சிவானு இருக்க வேண்டிய இடத்துல சூர்யானு இருக்கு. தப்பா எழுதிட்டேனா? தப்பு பண்ணிட்டீங்க. இந்த போர்டில் இருக்கிற சூர்யாங்கிற பேர் யாருதுன்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு ஜோதியோட மனசுல யார் இருக்கான்னு கேட்க தெரியாம போயிடுச்சே. என்னாச்சுடா சிவா உனக்கு? சம்மதம்னு சொன்னதுனால தானே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணோம். சம்மதம் சொல்லுமான்னு கேட்டீங்களே தவிர உண்மையிலேயே அவளுக்கு சம்மதமான்னு கேட்கலையே. என்னப்பா இது? ஊரே ஒண்ணு கூடி கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கியே. வாக்குவாதம் பண்ணல சார். விவாகரத்து பண்றதுக்காக கோர்ட்டுக்கு போனா கூட பிரியிற 2 பேரோட மனசு ஒன்னா இருக்கான்னு கேட்டுட்டு தான் விவாகரத்தே கொடுப்பாங்க. கோர்ட்ல செய்யறது கூட நீங்க எங்க செய்யலையே. எந்த உரிமையில நீ எங்ககிட்ட பாசத்தை காமிச்சியோ அதே உரிமையில உன்கிட்ட கேக்குறோம். எங்க பையனா இருந்து நீ ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க பையன் இல்லாத இடத்துல என்ன உங்க பையனை வச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஆனா இன்னொருத்தர் மனசார நினைச்சிட்டு அந்த இடத்துல என்ன எப்படிங்க நினைக்க முடியும்? சிவா நீ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எங்களுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சுன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியும். இவ்வளோ ஆசைகளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வேண்டான்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம சங்கடப்படுறதுல தப்பே இல்லை. கல்யாண மண்டபத்தை சீரியல் லைட்டால அலங்கரிக்கிறேன்னா அதை தூரம் நின்று பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு அந்த ஸ்டேஜ் மேலே போய் உட்காரணும்னு ஆசைப்படுறது தப்பு தானே? டேய் சிவா, உன்னை என் வயித்துல சுமக்கிற பாக்கியத்தை அந்த ஆண்டவன் எனக்கு தரல. அத நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டிருக்கேன். நீ வாயார தினமும் என்ன அம்மானு கூப்பிடுறது உண்மையா இருந்தா என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி சரி. வாமா. ஒரு நிமிஷமா. இன்னும் என்னடா? அந்த போர்டுல சூர்யாங்கிற பேரை அழிச்சிட்டு சிவானி என் பேரை போட சொல்லுங்க. அப்ப நான் வந்து தாலி கட்டுறேன். நான் ஐஏஎஸ் ஆனா சூர்யா ஐஏஎஸ் என் பேருக்கு பக்கத்துல அதை போடுவாங்க. அதே நீ ஆனா ஜோதி சூர்யா ஐஏஎஸ் 2 பேர் பேருக்கு பக்கத்துலயும் போடுவாங்க. என்னம்மா இது? நீ சொல்லிதானே நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். சொல்லுமா. வேண்டாமா, இதுக்கு மேலே அவங்கள வற்புறுத்தாதீங்க. வெறும் பலகையில் இருக்கிற பேர் அழிக்க சொன்னதுக்கே அவங்களால தாங்கிக்க முடியல. மனசுல இருக்கிற சூர்யாவை அவங்களால அழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ந்து வாழறதை விட ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு வாழறதே எவ்வளோ மேல்மா.